தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பர்கள் நண்பர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இயேசு நம்முடைய பிரதான மெய்ப்பர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். அவர் நம்முடைய மெய்ப்பர், நம்முடைய பிரதான மெய்ப்பர். அந்த மெய்ப்பரை பின்பற்றுகிற ஆடுகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுத்து ஆடுகளை ரட்சிக்கிற விடுவிக்கிற ஒரு மேய்ப்பன். நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று இயேசு தன்னை குறித்து சொல்வார். அவ்விதமாய் அவர் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணிமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இது இயேசுவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பேதுரு அப்போஸ்தலர் எழுதுகிற காரியம். இப்பொழுதும் அவர் மேய்ப்பராகவும் கண்காணியுமாக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் இல்லையா? அவர் நித்திய மேய்ப்பராக இருக்கின்றார். ஆகவே நித்திய மேய்ப்பராக அல்லது இன்றும் நமக்கு அவர் மேய்ப்பர். அவர் நமக்கு கடவுள் அல்ல, அவர் நமக்கு தேவன் அல்ல, நம்முடைய தலைவராகிய, நம்முடைய எஜமானாகிய, ஆண்டவனாகிய மேய்ப்பர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர் நம்மை இன்றும் மேய்க்க வேண்டும். நாம் அவருடைய மந்தைகளாய் அவருக்கு அடிபணிந்து அவருடைய அடிச்சுவட்டில் அவருக்கு பின்னாலே நடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான காரியம். அந்த இயேசு ஆராதனை மன்றம், அந்த ஆராதனை கொள்கை மிக ஆபத்தானது என்று சொன்னால், இந்த மாதிரி இயேசு இப்போது மேய்ப்பார், அவருடைய வார்த்தையிலே நடக்கணும், அவர் மாதிரியில் அவருக்கு பின்னால் நடக்கணுங்கிற அந்த காரியத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு தான் இந்த பிசாசு இயேசு கடவுள் தான், அவரை ஆராதிச்சா நீங்கள் குறுக்கு வழியில் சொர்க்கத்துக்கு போயிடலாம், அற்புதம் எல்லாம் நடந்துரும்னு ஏமாற்றி அப்படி ஒரு கள்ள மார்க்கத்தை ஏற்படுத்தி விட்டான் என்பதை தான் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். நல்லது. இப்போ இயேசு பிரதான மேய்ப்பர். இந்த மேய்ப்பர் இடத்தில் வருவது எப்படி ஒன்று கேள்வி இருக்கிறது. ஏன்னு சொன்னால், உலகத்தில் தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒருவேளை இந்த உலகத்தை இயேசுவை கொண்டு படைத்தார்னு சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்குது. அந்த அளவு இருந்தாலும் எல்லா மனிதர்களும் இந்த இயேசுவை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா மனிதர்களும் இயேசுவுக்கு பின்னாலே வரவில்லை. ஒருவேளை இயேசுவை ஆராதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம், அல்லது இயேசுவை நாமத்தை சம்பந்தம் இல்லாதவர்களும் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் ரொம்ப சிலர் தான் இயேசுவின் அவருடைய பின்னால் நடக்கிற மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு நடக்கிறவங்க ஒருவேளை ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்கங்கிறது உண்மை. அதனால தான் இந்த மேய்ப்பரிடத்தில் இவரை ஏன் அநேகர் மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் அநேகர் அவருக்கு பின்னாலே நடந்து வரவில்லை என்று முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ இந்த இயேசுவாகிய மேய்ப்பரிடத்தில் வர வேண்டுமென்றால் அதுக்கு ஏதோ ஒரு அடிப்படையான தகுதி இருக்கிறது, அவசியம் ஒரு காரியம் இருக்கிறது என்று வழங்கி கொள்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44-45 வசனத்தில் இயேசு சொல்வார், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லுகிறார். அப்போ பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார். என்னை எதற்கு அவர் அனுப்பினாரோ, யார் அனுப்பினாரோ அந்த பிதாவே ஒருவனை இழுத்து என்னிடத்தில் கொண்டு வராவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். என்னை அனுப்பினவரும் பிதாதான், எனக்கு மந்தைகளை கொடுப்பதும் பிதாதான். அந்த என்னுடைய மந்தையை எனக்கு ஒப்படைக்கிறவர், எனக்கு கொடுக்கிறவர் பிதாதான். அவரை இழுத்துக்கொள்ளாதவன் ஒருவன் இடத்தில் வரமாட்டான். யோவான் 6:65 ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். மீண்டும் சொல்லுகிறார், என் பிதா இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவருடைய அருளை பெறாவிட்டால் ஒருவன் நிச்சயமாக என்னிடத்துல வர முடியாது என்கிறத மீண்டும் ஒரு முறை கூட அவர் கண்டிப்பாய் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ பரலோக பிதா நம்ம இழுத்துக்கொள்ளாவிட்டால், மனிதர்களை இழுத்துக்கொள்ளாவிட்டால், ஆகர்ஷிச்சில்லைங்கில் அவர்கள் பிதாவிடத்தில் வர முடியாது, தேவனிடத்தில் வர முடியாது என்கிறது மிக மிக அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயம். இது இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இயேசு அனுப்பின பிதாவை நாம் நிராகரிக்க முடியாது. இந்த இயேசு இடத்துல கொண்டு சேர்த்த பிதாவை நாம் நிராகரிக்கக்கூடாது. அது அவமரியாதை செய்தால் அது ஒரு பெரிய பாவமாகிவிடும் என்பதை நாம் மனசில் கொள்ளணும். இதுதான் அதுக்கு அடிப்படைகள் நாம் தொடர்ந்து பார்க்குறோம். சரி, நல்லது. இப்போ அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48-49 வசனத்தில் சுவிசேஷத்தை
அப்போஸ்தலர்கள் அறிவிக்கிறார்கள். அறிவிக்கும்போது எல்லாரும் பிரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஓ, இது பெரிய விஷயம் என்று சொன்னார்கள். ஆனால் அடுத்த ஒரு வார்த்தை இதை காரியத்தை கவனிக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் மாத்திரமே விசுவாசித்தார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் மட்டும்தான் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிட்டு ஓன்னு பிரபலமாக எல்லா இடத்துலையும் பரவியாச்சு. ஆனால் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு சீடராகவில்லை. இதுதான் அந்த விஷயம். அல்லது அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து அப்போஸ்தலரை பின்பற்றவில்லை. எல்லாரும் கேட்டாங்க, சந்தோஷம்தான், எல்லாம் நல்லா இருக்கு, அற்புதம் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் நித்திய ஜீவனுக்கு பரலோக தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அப்போஸ்தலருடைய பின்பற்றி விசுவாசிகள் ஆனார்கள் என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்கிறோம். 1 பேதுரு 1:2 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்குதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. அப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய முன் அறிவினாலே, அவருடைய முன் தீர்மானத்தினாலே அவர் சிலரை இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றிய விசுவாசத்திற்கும் அது தொடர்புடைய மற்ற காரியங்களை அடைவதற்கும் முன்குறித்தார் இல்லையா? அழைத்தார், முன்குறித்தார், தெரிந்து கொண்டார் அவங்க என்று சொல்லி ஒரு குறிப்பை அதை பேதுரு இவர் தான் ஆதி திருச்சபையினுடைய அப்போஸ்தலர், இவர் தான் பெரிய அப்போஸ்தலர், அவர் தான் அந்த சபை கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்னது அவர் தான். அவரே சொல்றார், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவு திட்டம் தீர்மானம் இல்லைன்னா எங்கிட்ட ஒருத்தன் வரமாட்டான் என்று இயேசு சொன்ன வார்த்தையை இவர் நினைவு கூறுகிறார். இயேசு சொன்னார்ல, அதை உறுதிப்படுத்துகிறார். அதன்படி தான் இயேசு இடத்திலே ஜனங்கள் வருகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கினார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார். அப்போ பிதாவாகிய தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தான் அழைச்சிருக்கார். எவ்வளோ அழகாக இருக்கார். வரிசை அவர்களை அழைச்சார், அவர்களை நீதிமான ஆக்கினார், அவர்களை மகிமையான அனுபவத்து நேராய் அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லி அழகாக விவரிக்கிறார். கொலோசியர் 1:12-13 நாம் படிக்கிற ஒரு முக்கியமான வசனம் தான். பவுல் சொல்வார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கின தேவன் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு பிதாவை ஏன் ஸ்தோத்தரிக்க வேண்டும், அது எரியாது செய்யணும் என்கிற காரியத்தை எங்கே புரிகிறோம். அந்த பிதா இழுத்துக்கொள்ளாவிட்டால் என்னிடத்து வரமாட்டான்னு இயேசு சொல்லிட்டார். பிதா இழுத்துக்கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான்னு பேதுரு சொல்லிவிட்டார், மற்ற அப்போஸ்தலரும் சொல்லிவிட்டார். ஆகையினால இவ்விதமாய் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இந்த இயேசுவின் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை மகிமைப்படுத்தாண்டாமா, ஸ்தோத்திரிக்காண்டாமா? அப்படி மகிமைப்படுத்தாதவர்கள் நன்றி கெட்டவர்கள் இல்லையா? இதுதான் இந்த இயேசுநாம ஆராதனை கூட்டம். பிதாவை அவமரிக்கிற இயேசுநாம ஆராதனை கூட்டம் ஒரு நன்றி கெட்ட கூட்டம். இந்த இயேசு அவர் தந்தார், இயேசு ஒப்பு கொடுத்தார், இயேசு சிலுவையில் பலியாக்கினார், இயேசு இடத்துல கொண்டு வந்தார், எல்லாமே பிதா தான் செய்கிறார் இல்லையா? இது தெளிவானதானே? இதெல்லாம் புரட்டுகிற மார்க்கம் தான் இந்த இயேசுநாம ஆராதனை மன்ற மார்க்கங்கிறத நீங்கள் அறிஞ்சுக்கிடணும். சரி, இப்போ யோவான் 10:26-28 ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடினாலும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அப்போ என் மந்தையின் ஆடுகளாய் பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் என்கிட்ட வருவாங்க, நான் சொல்கிறத கேட்பாங்க, என்ன பின்பற்றுவாங்க. மற்றவன் பின்பற்ற மாட்டான். அவன் இயேசுவன் ஆராதிப்பான், இயேசு நாமத்தில் அற்புதம் செய்யும், மறு செய்வான், இயேசு நாமத்தில் ஏதாவது செஞ்சுக்கிடுவான். ஏன்னா அவனுக்கு வேற நோக்கம் இருக்கும். இந்த இயேசு நாமத்தை பயன்படுத்தி ஏதோ வேறு அவன் நினைக்கிற பல காரியங்களை சாதிக்க வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோட வர்றவனா என்ன பின்பற்ற மாட்டான். அவன் வருவான், என்ன புகழ்வான், பாடுவான், நான் என்ன கூட இருக்க மாதிரியும், என்ன நான் அவனுக்கு பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மாதிரியெல்லாம் அவன் காண்பிப்பான், படம் காட்டுவான். அவன் என் பின்னால் வர மாட்டான், என் வசனத்தில் வர மாட்டான், என் சீசன் ஆக மாட்டான். அதான் விஷயம், என் சீசன் ஆக மாட்டான். என்னை அனுப்பின பிதாவே ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவரே மகிமைப்படுத்த மாட்டான், என்ன சீசன் ஆக மாட்டான். என்ன கடவுளே கடவுளே, தலைவரே தலைவரே, இந்த அரசியல் எல்லாம் நடக்கல, தலைவர் தலைவர் தலைவர்ன்ட்டு பல விதமாட்டு பொழுதுட்டு இருப்பான். அவன் ஒன்றுமே நடக்க மாட்டான். அவன்கிட்ட கொள்கை இருக்காது. பாருங்க, என்ன இருக்காது? ஆமாம், கொள்கை இருக்காது. பிதாவுக்கு கொள்கை இருக்காது, இயேசுக்கு கொள்கை வசனம் ஒன்றா இருக்காது, சும்மா துதி பாடல் மட்டும்தான் இருக்கும். உலகத்தில் பார்க்குறோம். அப்போ மந்தையின் ஆடுகள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆடுகளாக இராதவர்கள் இப்படி இருப்பாங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்லு. அப்போ எனக்கு ஆடுன்னு சொன்னால் அது நான் சொல்லுதெல்லாம் கேட்கும்.
எனக்கு அவையில தெரியும். அவை நான் நடக்குற மாதிரி என்னுடைய அடிச்சு வீட்டில் வரும். இதுதான் எனக்கு ஆடு. என்னை ஆராதிக்கிறவர்களெல்லாம் எனக்கு ஆடுகள் கிடையாது. வேற ரீதியில் என் நாமத்தை அவங்க ஒன்றும் என்ன ஆடுனா நான் சொன்னதை கேட்டிருக்கணுமே, கீழ்படிச்சிருக்கணுமே. என் அடிச்ச வீட்டில் என் பின்னால் வருமே, அதுதான் எனக்கு தெரியும். அவையில தான் என்ன ஆடுகள். அவைகளுக்கு தான் நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். அவையில ஒரு காலம் கெட்டு போகிறதில்ல. அவையில என் கையிலிருந்து பறிச்சுக்கிட மாட்டான். பற்றியெல்லாம் என் பின்னால் வர்றது, என் வார்த்தை கேட்கறது, என் மாதிரியாக பின்பற்றுறது, அவைகளை தான் நான் என் கையில் வச்சுருக்கேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் பிரதான மேய்ப்பராயும் நாம் அவருடைய ஆடுகளாயும் மந்தையாயும் சீடர்களாக இருக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத இந்த வசனங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 3-5 வரை வந்தால், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அப்போ அந்த மேய்ப்பனுக்கு ஒவ்வொரு ஆடும் தெரியுது. அதான் அந்த முந்தின வசனம், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுவார். இந்த இடத்துல சொல்லுவார், என் ஆடுகளுக்கு பேரை எழுதி வைத்திருக்கிறேன், ஒவ்வொரு பேராக நான் சொல்லி கூப்பிடுகிறேன் இல்லையா. பெயர் சொல்லி கூப்பிட்டு அழைச்சே, நீ வா நீ வா நீ வா வா நீ வா எம்பனால வா என்று அழைத்து கொண்டு போகிறார். அப்போது பேர் சொல்லி கூப்பிட்டு அழைத்தார். எல்லாம் நம்ம பல ரீதியில் நம்ம சொல்லுவோம். எப்படியோ குமாரனை கொண்டு அழைத்தார். பிதாவாகிய தேவன் தான் அழைத்தார், அவர் தான் இழுத்து கொண்டு வந்தார். அவர் குமாரனை நம்மிடத்தில் அனுப்பினார், அல்லது நம்மை குமாரனிடத்தில் வரும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இப்போ இயேசுக்கு கையில் வந்தாச்சு. அவர் பேர் எழுதியாச்சு இல்லையா, தன்னுடைய பேர். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் பிதா முன்பாகவும் அவனுடைய பரிசுத்த தூதர் முன்பாகவும் அறிக்கை பண்ணுவேன். அப்போ என் கையில் இருக்குது, நான் எழுதி வச்சிருக்கேன். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அங்கே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22ஆம் அதிகாரமா அங்கே வரும்போது, அந்த புதிய எருசலேம், அதாவது ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற அந்த பட்டணத்தில் அவர்கள் யார் யாரை அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஆட்டுக்கு 22:3 வெளிப்படுத்தல் 22:3 அந்த புதிய எருசலேம்ங்கிற பட்டணம் இருக்குது. அந்த புதிய எருசலேமில் ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில், அதாவது இனி ஒரு சாவு வராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும் அப்படின்னு இருக்குது. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அந்த சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் ஆட்டுக்குட்டியானவர். அது ஆட்டுக்குட்டியானவருடைய ராஜ்யம். அவர் தான் ராஜா, அவர் தான் தலைவர். ஆமாம், அவருக்கு தான் சகலத்தையும் ஆட்சியை ஒப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ அது நடக்கலை, அது இனி நடக்க போகிறது. அங்கே வரும்போது அந்த பட்டணத்தில் நீங்கள் வெளிப்படுத்தல் 21:27 படிக்கும்போது, தீட்டுள்ளது அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதா ஒன்று அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய கையில் ஒரு புஸ்தகம் இருக்குது, நான் அவளை அறிந்திருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் என் வசனத்தில் அவர்கள் மட்டும்தான் பிரவேசிப்பார்கள். என்னை ஆராதிக்கிறவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள். அதான் முக்கியம். இயேசு ஆராதிக்கிறவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள். என்னை பின்பற்றினவர்கள், என் சொத்தம் கேட்டவங்கள், என்னுடைய மாதிரியில் நடந்தவங்க, என் சீஷர்கள், அவர்களை தான் அறிஞ்சிருக்கேன், அவங்கள என் கையில் வச்சுருக்கேன், என் புத்தகத்தில் எழுதி வச்சுருக்கேன். அவங்கள என் கையிலேருந்து பறிக்க முடியாது. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். நான் நித்திய ராஜ்யத்திலே அவர்களுக்கு நான் தலைவராக இருப்பேன். அதான் அங்கே இருக்குது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் என்கிட்ட இருக்குது. அதில் பேருள்ளவர்கள் மாத்திரம் இந்த ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பேர் சொல்லி நடத்தி கொண்டு போகிறார். 10:4 யோவான், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அப்புறம் அந்த ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. நல்ல கவனிங்க. இப்போதும் இவர் பிரதான மேய்ப்பர், நமக்கு முன்னாலே நடந்து போகிறார். நாம் அவருக்கு பின்னாலே செல்கிறோம். அவர் மேய்ப்பரும் நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அங்கே தாவி சொல்லவர், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைகிறேன் இல்லையா. கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார் இல்லையா. எனக்கு முன்னால் போகிற மேய்ப்பராக இருக்கிறார். அவருக்கு பின்னாலே நாம் நடக்கிற ஆடுகளாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனுக்கு பின் செல்லுகிறது. ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு விஷயம். இந்த அநேகர் இயேசு என்று சொல்வார்கள், இயேசு சொன்னதை செய்ய மாட்டாங்க, இயேசுவின் மாதிரியில் நடக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இயேசுவின் பேரை பயன்படுத்துகிற மனிதர்களுக்கு பின்னால் போவார்கள். கவனித்திருக்கிறீர்களா? இயேசுவின் பின்னால் நிறைய போதகர்கள், அதை சுய இச்சைக்கேற்ற போதகர்களை திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படின்னு தீமோத்தேயுவின் நிருபத்தில் அவர் பவுல் சொல்வார். ஏன்னா நிறைய மேய்ப்பர்களை இவர்கள் ஏன் தேடுறாங்கன்னா,
இயேசுங்கிற மெய்ப்பருக்கு பின்னால் செல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இயேசுங்கிற மெய்ப்பருக்கு பின்னால் செல்ல, அது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம் இல்லையா. இயேசுங்கிற மெய்ப்பருக்கு பின்னால் போகிறதுக்கு அநேகருக்கு விருப்பம் கிடையாது. அவருடைய வசனத்தில் நடக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. அவர்களுக்கு இயேசுனுடைய அற்புதம் வேணும். அவங்க நினைக்கிறதெல்லாம் அவர் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்வாங்களாம், இயேசுவை கடவுளே கடவுளே தெய்வமானு ஆராதிப்பாங்களாம். எதுக்கு ஆராதிக்கிறதுனா இவங்களுக்கு இஷ்டம். அதான் நான் சொன்னேன்ல, துதிபாடி காரியம் சாதிக்கிற அரசியல், அந்த அரசியல் தான். அப்படி அவங்க செய்வாங்களாம். ஆனால் அவர் சொன்னது கேட்க மாட்டாங்க. அவர் நடந்த வழியில் அவருக்கு பின்னால் என்ன செய்ய மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. இப்போ என்ன செய்வாங்க, அதனால் இயேசுவின் சத்தத்தை கேட்க அவங்க விரும்புறதில்லை. இப்படி இல்லாத பெருங்கூட்டம் இருக்குது. ஆனால் இயேசுவின் நாமம் வச்சிருக்கு, இயேசுவின் ஆராதனை இருக்குது, எல்லாம் இருக்குது. அவருடைய சத்தம் கேட்க விரும்பாது. அவருடைய வார்த்தை மாதிரியில் நடக்காது. இவங்க என்ன எதுக்கு அப்படி போகிறாங்கன்னா, நீங்கள் வந்து அதை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தில் அவர்கள் ஆரோக்கியமான ஏனென்றால் ஏன் தெரியுமா, அதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனசு இல்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தைக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயும் எல்லாவற்றிலும் மனத்தொழிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று குறிப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்குறோம். அப்போ அநேகர் வந்து இயேசுவின் வார்த்தைகளை விரும்ப மாட்டாங்க. ஏதாவது பிரசங்கியாரு ஒரு இடத்துல நடந்த சம்பவம் சொல்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டரை பார்க்குறது ஒரு வீட்டுக்கு போனேன். நாங்கள் இருவரும் அந்த வராந்தாவில் உட்காந்து பேசி கொண்டிருந்தோம். இப்படி பேசி கொண்டிருந்த போது அங்கே அவரை பார்க்கறதுக்கு ஒரு தாயார் வந்தது. அந்த தாயார் அந்த பாஸ்டர்கிட்ட ஏதோ பேச வந்தோடனே இந்த பாஸ்டர் என்னிட்ட சொல்லுவார், பாஸ்டர் இவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை கொடுக்கணும் பாருங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிக்கிட்டு இந்த மனுஷன் பக்கத்துலேயே உட்காரல. இவர் எழும்பி வீட்டுக்குள்ளே போயிட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா இவர், நான் எங்கேயோ போயிருக்கேன், அவருக்கு சபையில் உள்ள வர்ற ஆளாக இருக்கும், எனக்கு தெரியாது, நான் என்ன இவங்கள்ட்ட பேசுறது. ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆனாலும் திடப்படுத்தி கொண்டேன். ஏன்னா எனக்கு தேவன் இப்படி வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கிறது, ஆண்டவர் வந்து அழைப்பாக இருக்கிறதுனால நான் அதை காட்டிக்கொள்ளவில்லை. சரி, ஒரு 2 நிமிஷம் அவர்களோடு ஏதோ அப்போது பேச தோன்றிய விஷயங்களை நான் பேசின உடனே அந்த பொம்பளை சொல்லுது, பிரசங்கியாரு எனக்கு உபதேசம் ஒன்றும் பண்ணாண்டா, ஒரு ஜெபம் வேணா பண்ணுங்க. கொள்ளாமா, பிரசங்கியாரு எனக்கு உபதேசம் ஒன்றும் பண்ணாண்டா, ஒரு ஜெபம் வேணா பண்ணுங்க. இப்படி தான் நிறைய ஜனங்கள், உபதேசம் ஒன்றும் பண்ணிடாதீங்க, ஜெபம் பண்ண முடியுமா மட்டும் எங்கள் வீட்டுக்கு வாருங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வராண்டாம். ஜெபம் பண்ணுவீர்னு சொன்னால் மட்டும்தான் உங்கள் சபைக்கு வருவோம், உமக்கு பிரசங்கம் கேட்க கொண்டு வரமாட்டோம். பாஸ்டர் மாரும் தெரிஞ்சு வச்சிருக்காவ. அதனால இப்போ பரலோகத்தை பற்றி பேசினா, இயேசுன்னு வார்த்தை பேசினா ஜனங்கள் வரமாட்டாவ. அவங்க கேட்கறது மாதிரி ஜெபம் பண்ணுங்க, ஜெப ஊழியம். அதனால தான் ஜெப ஊழியங்கள் பெருகி விட்டது இல்லையா. ஆமாம், இயேசுவின் சுவிசேஷம் பேசுகிற ஊழியம் குறைஞ்சிட்டது, ஜெப ஊழியங்கள், ஆராதனை ஊழியங்கள் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பெருகி விட்டது. ஏன் பெருகிட்டா, ஜனங்கள் அதுதான் விரும்புகிறாங்க பாஸ்டர். ஆமாம், இதெல்லாம் வசனம் இல்லை, இதெல்லாம் இப்போ யாருக்கு வேணும், பரலோக ராஜ்யம் இப்போ யாருக்கு வேணும், இதெல்லாம் ஒருத்தருக்கு வேண்டாம். அதனால சீக்கிரம் நமக்கு கோபுரம் கட்டணும், கார் வாங்கணும்னு சொன்னால் இயேசு ஆராதனை கொள்கையை ஸ்தாபிச்சிடணும், இயேசு கேட்டதும் கேட்காததும் தருவாருன்னு எல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கணும். இயேசு சொல்லாதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து கொண்டு வந்து என்ன செய்யணும், கலந்து சாமர்த்தியமாக பேசி அப்படியே வேணால் ஜனங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, நமக்கு சபை கட்டப்படும், நாம் அப்படியே நமக்கு விரும்புகிற மாதிரி போகல. இப்படி தான் போயிட்டுருக்கிறேன். அதான் சுய இச்சை கேட்ட தங்கள் ஏன் விருப்பத்துக்காரப்ப நீ பேசுவியடா, நான் விருப்பத்துக்கு தருவியானா வருவேன், இல்லைன்னா போ, உனக்கு ஏசு ஆச்சு நீ ஆச்சு இருந்துட்டு நீ ஒத்தைக்கிரு. ஆமா, நீயும் உனக்கு குடும்பமா இரு, உனக்கு குடும்பமா உன்னோட இருக்குமா தெரியாது, இப்படியே சொல்லிடுவாங்க, நேரடியாக சொல்லிடுவாங்க. இப்படியே நீ பேசிகிட்டு இருந்தேன்னா நீயும் உனக்கு குடும்பம் தான் இருக்கணும், இல்லைன்னா கடைசியில் நீ தனியாக தான் இருக்கணும், உன் கூட யாரும் வரமாட்டா, யாருமே இருக்க மாட்டான். எல்லாருக்கும் தெரியாது இயேசுநாதருக்கு வார்த்தை ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, அவருடைய வசனத்திலேயே நடக்க யாரும் விரும்ப மாட்டாங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்த விஷயம்தான். ஓகே, அப்போ இந்த ஆடுகள் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினாலே, நீங்கள் 10:5 படித்தாலும் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினாலே அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவைகளை விட்டு ஓடிப்போம். இந்த ஆடுகள் இயேசுவை தவிர வேற யாரும் பின்பற்றாது, இயேசுவின் சத்தத்தை தவிர வேற யாருடைய சத்தம் கேட்காது. ஏன்னா இந்த ஆடுகள் இந்த மேய்ப்பனோடு கொஞ்ச காலம் பழகிட்டோம்னா இந்த மேய்ப்பனுக்கு சவுண்ட் அதை ரெக்கார்டு பண்ணிடும். மைண்டில் வந்து இவன் எங்கே இருந்து ஒரு சிக்னல் ஏதோ ஒரு சவுண்டு போட்டாலும் அந்த மேய்ப்பனுக்கு சத்தம் அதுக்கு கரெக்டாக தெரியும், அவர் என்ன சிக்னல் பண்ணுவாருன்னு தெரியும். அதனால அவனுக்கு தெரியும் இந்த சத்தம் வேற சத்தம் மாதிரியா இருக்கு, இவன் பழைய ஏற்பாட்டு கதை பேசிகிட்டு இருக்கிறான், இது இயேசுவின் சத்தம் மாதிரி இல்லையே, அப்போஸ்தலருடைய சத்தம் மாதிரி இல்லையே, அவருக்கு சத்தத்துக்கு ஒப்பா இது இல்லையே, இது பழைய ஏற்பாட்டு கதை பேசுகிறான், வேற ஏதோ கதைகளை கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. நம்ம குமாரன், அது எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு வகை வகையாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினவர், கடைசி நாட்களில் குமாரன் மூலம் திருவுளம் பற்றினார். நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டு
பழகினவங்க, அதை வாசித்து தியானித்து வளர்ந்து பழகினவங்க, இது அந்த சத்தம் மாதிரி இல்லையே, உடனே தெரிஞ்சிடும். எனக்கெல்லாம் ஒரு பிரசங்க வசனம் எடுத்தோடனே தெரியும் அவர் எங்கே போக போகிறார், முடிஞ்சு போச்சு. இயேசுவின் வசனத்திலேருந்து பிரசங்கம் எடுக்க மாட்டார், அப்போஸ்தலருடைய வார்த்தையிலேருந்து பிரசங்கம் எடுக்க மாட்டார். அப்புறம் வேறு எப்படி இயேசுநாதரை பற்றி பேச போகிறாரு? இதுக்கு ஏன் நீ அங்கே போனோம்? சரிப்பா, நீ இயேசுநாதரை பேசணுன்னா அவருக்கு வார்த்தை இருக்குல்ல, என் வார்த்தை ஒளிஞ்சு போகாதுன்னு சொன்னார். என் வார்த்தையின்படி தான் செய்யாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. என் வார்த்தையின்படி நான் கட்டளையிட்ட போதிக்க தான் உன்னை நான் கூப்பிட்டேன். வேற உனக்கு நீ செத்து போன உன்னை உயிரோட எழுப்புனேன் நான் தான். சாவு கிடந்த உனக்கு உயிர் தந்த வாழ்க்கை தந்தது நான் கட்டளையிட்டதை பேசுக்கு தாண்டா உனக்கு தந்தேன். வேற ஏதாவது தாவீது கட்டளையிட்ட பேசுக்கா உன்னை நான் உயிர் தரணுமா? அவன் வந்து தந்திருப்பானே. அதெல்லாம் கிடையாது. அதான் முக்கியம். இதெல்லாம் அவங்க பெரிய பல நியாயங்கள்லாம் பேசுவாங்க. நீ என்ன நியாயத்தையும் பேசு. முதலாளி இயேசுவின் வசனத்துக்குள்ளவா, இயேசுவின் மாதிரிக்குள்ளவா. அதுக்கப்புறம் இந்த மாதிரிக்கு ஏற்ப ஏதாவது இருந்தால் பார்த்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ நடக்கிறது அது கிடையாது. அப்போ இயேசுவின் சத்தத்தை கேட்க விரும்பாத ஆடுகள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஊழா போட்டுகிட்டே இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கையில் வேதாகமாக இருக்குது. இந்த கையில் இருக்கக்கூடிய இயேசுவின் வார்த்தைகளை வாசித்து அதில் நடக்காமல் நீ எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, நீ ஆவி உள்ள கூட்டத்துக்கு போனாலும் சரி, ஆவி இல்லாத கூட்டத்துக்கு போனாலும் சரி, உருப்பட மாட்டேன். இதை நல்லா தெரிஞ்சுக்க. நடக்காது. எல்லாம் நல்லதுதான். இப்போ நிறைய ஆவி வருது. இப்போ உள்ள ஆவி கூட்டம்லாம் பரலோகத்திலிருந்து வந்த ஆவி கூட்டம் இல்லை. இதை நான் பல தடவை நான் சொல்கிறது தான். பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் அது இயேசு சொன்ன வசனங்களை தான் ஞாபகப்படுத்தணும். அதுதான் அடிப்படை. நீங்கள் புரியணும். எல்லாம் சும்மா நீ பாச கட்டான்னு சத்தம் போட்டுட்டோன்னா இது ஆவின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதாவது இயேசு என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை தான் அது நினைப்பூட்ட வேண்டும் என்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ இயேசுவின் வார்த்தைகள் நினைப்பூட்ட இல்லைன்னா அந்த இடத்துல செயல்படுது பரிசுத்த ஆவி கிடையாது, பரலோகத்திலிருந்து அந்த ஆவி கிடையாது, இயேசுக்குள்ளே இருந்த ஆவி கிடையாதுங்கிறத நீங்கள் முதலாவது மனசிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு சொன்னவைகளை தான் அவர் நினைப்பூட்ட முடியும், நினைப்பூட்ட வேண்டும். ஏன்னா அவர் உலகத்தில் இருந்தபோது இதே ஆவிதான் அவருக்குள்ள பேசிச்சு. அதே ஆவிதான் உங்களுக்குள்ள வந்தா உங்களுக்குள்ள அந்த வேலையை தானே அது செய்யணும். அது செய்யலைன்னா அங்கே ப்ராப்ளம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப பிரச்சனை இருக்குது, தப்பு இருக்குதுங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்டுகிற ஒரு ஆவிதான் சரியான சத்திய ஆவி அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சத்யா பரிசுத்தாவி வரும்போது அவர் நான் சொன்ன காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி நீங்கள் அதாவது நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் வரும்போது 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது என்ன வாசிக்கிறோன்னா, நான் உங்களுக்கு அனுப்ப போகிற அதாவது 15ஆம் அதிகாரம் கடைசியில் 14:26 யோவான் 14:26 நல்ல கவனிங்க. யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளன். பாருங்க, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் சொன்னவைகளை தான் நினைப்பூட்டுவார். சரிதானே? அப்போ இயேசுவுக்கு எந்த வார்த்தையை தூய ஆவியானவர் கொடுத்தாரோ அந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அந்த அவர் சொன்ன வார்த்தைகளை தான் நமக்கு நினைப்பூட்டணுமே தவிர தாவீதையும் சாமுவேலையும் ஆபிரகாமையும் அது வேணாம். அதுக்கு பிறகு இயேசு சொன்னதை நினைப்பூட்டி விட்டு அதுபோல இதுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்றத நினைப்பூட்டலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் அதான் யோவான் 15:26 தானே, அது பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து வருகிறவரும் புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். சரிதானே? அப்போ முதலாவது இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கணும், இயேசு சொன்னவைகளை நினைப்பூட்டணும். அதுக்கு பிறகு இதற்கேற்ற காரியங்கள் மற்ற இடங்கள்ல இருந்து எடுத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. இதுதான் ஒழுங்கு. இப்போ சிலர் சொல்லிடுவாங்க, தீர்க்க தரிசனங்களில் நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே. சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசனங்களில் நியாயப்பிரமாணத்திலும் என்னை சொல்லிய காரியங்கள் நிறைவேற வேண்டியதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, சொல்லியிருக்கு. இயேசுநாதர் எப்படி வருவார், எப்படி பறப்பார், என்ன செய்வாரெல்லாம் சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. அதை படிக்கும்போது இயேசு மேசியா தேவகுமாரன் வருவார், அவர் எல்லாவற்றையும் அறிவிப்பாருன்னு சொல்லியிருக்கு. அதை ஆண்டவரும் சொன்னார். இப்போ இதை தானே சொன்னார். நியாயப்பிரமாணம் எல்லாம் நான் சொன்னதுதான் நியாயப்பிரமாணம், தாவீது பேசுனது நான் சொன்னது, சங்கீதம் நான் சொன்னது, அப்போஸ்தலர் சொன்னது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னது நான் சொன்னதுன்னா பின்ன இவர் எதுக்கு திருப்பி இங்கே வரணும்? இவ்வளவு புக்கு இருக்குல்ல, இவ்வளவு புஸ்தகம் இருக்குல்ல, ஆதியாகமத்திலேருந்து மல்கியா வரைக்கும், அது போதாதாமா?
இவ்வளவு தீர்க்கதரிசியில கொண்டு இவ்வளவு காலம் பேசினது போறாதா? பின்ன மெனக்கட்டு அவருங்க வரணுமா? குமாரன் மூலம் திருவளம் பற்ற வேண்டிய ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டிய நமக்கு பற்றினார். மற்றவங்களுக்கு பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் பேசினாருன்னு அது எபிரேயர் 1:1 சொல்ல வேண்டிய அவசியம் என்னது? இதான் வேத புரட்டன் ஆகிய பிசாசு சாத்தான புரிந்து கொள்ளுங்க. அவன் பைபிளை வச்சே முட்டாளாக்கிடுறான் ஜனங்களை. அதெல்லாம் இயேசு சொன்னதான். எப்பா இயேசு சொன்னதான் இங்கே இருக்குல்ல, அவர் நேரடியாக வந்து பேசுனது 4 சுவிசேஷத்தில் இருக்குல்ல. இதை படித்து மனசிலாக்கிட்டு நீ அங்கே போனா ஐயோ இது இயேசு பேசுன மாதிரி இல்லையே, இது வேற சத்தம் மாதிரி இருக்கு, புரிஞ்சிருக்குமா? அதான் விஷயம். அந்த இயேசுடைய சத்தம் கேட்ட பழவினவர்களுக்கு இயேசுவின் சத்தத்தையும் தெரியும், வேற சத்தத்தையும் தெரியும். இயேசுவின் சத்தத்தை போல இது இயேசுவின் சத்தம் தான், இயேசு சொன்ன விஷயம்தான் என்றால் ஒத்து போற விஷயங்களையும் தெரியும், முரண்பாட வர்ற விஷயங்களையும் தெரியும். யாருக்கு தெரியும்? இயேசுவின் சத்தம் கேட்ட பழவனுக்கு தெரியும். சும்மா ரோட்டங்கரையில் அலறிட்டு இருக்கிற கள்ளப்பிரசங்கிமாருக்கு சத்தத்தை கேட்ட பழவனுக்கு இயேசுவின் சத்தம் தெரியுமா? மேடை போட்டு முழங்குவான், மன்றங்களை அமைச்சிட்டு ஜனங்களை சுய இச்சைக்கேற்ற போதகர்களாக இருந்துகிட்டு மனிதர்களை மேய்ச்சிட்டு இருக்கவனுக்கு சத்தம் கேட்ட பழவனுக்கு இயேசுவின் சத்தம் தெரியுமா? இதோ பைபிள் படிக்காது. அதனால தான் சொல்லுது, முதலாவது கையில் இருக்க இயேசுனுடைய வார்த்தையை படி. அதில் நடக்கும்போது தேவ ஆவியானவர் வருவார். மற்ற காரியங்களை நினை போட்டு போதிப்பார், வல்லமை தருவார், வரம் தருவார், கிருபை தருவார், பரலோக பாச தருவார், எல்லாம் தந்துட்டு போட்டு வேண்டான்னு சொல்லலையே. இப்போ வந்து நடக்கிறது அதாவது ஆவிக்கூட்டம், ஆவிக்குரிய சபைன்னு சொல்றாங்க. ஆவிக்குரிய சபைன்னா என்ன ஆவி? இங்கே 2 ஆவியை பற்றி சொல்லியிருக்கு. 1 Corinthians 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம்னு சொல்லி 2 ஆவி இருக்கு. ஒன்று பரலோகத்திலிருந்து வந்த ஆவி, இயேசுக்குள்ளே இருந்த ஆவி, குமாரனின் ஆவி. நிறைய நாம வசனங்களை பார்த்துருக்கோம். ஆமாம், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவி, புத்திரன் குமாரனுடைய ஆவி. இந்த ஆவி ஒன்று இருக்கு. இந்த ஆவி வந்தா குமாரனுக்கு சத்தம் கேட்டிருக்கணுமே, அது தெரிஞ்சிருக்கணுமே, அவரை பின்பற்றி. இன்னொரு ஆவி இருக்கு, அது உலகத்தின் ஆவி, அது வஞ்சிக்கிற ஆவி, அது பொய்யின் ஆவி. ஆமா, ஆகாத அதிகார பிரபு ஆவின்னு இருக்கு. ஸோ 2 ஆவி இருக்குல்ல. இது எந்த ஆவிக்குரிய கூட்டம்னு சொல்லு. இயேசுக்குள்ள இருந்து ஆவிக்குரிய கூட்டம்னா இயேசு நீங்க சீசத்துவத்தில் வந்திருக்கணுமே. இயேசு ஆராதிக்கிறதுக்கு அவர் சொல்லல, என்னுடைய சீசர் ஆகும்படி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசர் ஆக்குங்கள்னு யார்கிட்ட சொன்னாரு? சீசர்கிட்ட சொன்னார். இவனோல்ட்ட எல்லாம் எனக்கு பக்தர் ஆக்குங்கன்னு அவர் சொன்னாரா? சொல்லுவாரா? இந்த சத்தம் கேட்ட பழகி அப்படி சொல்லலையாப்பா. அவரே இயேசுவே பலரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு வந்தாருன்னு இன்னொரு பகுதியில் இருக்கு. ஸோ அவர் சீசர் ஆக்கினாரு, சீசர் ஆவ சொன்னார், என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தா என்னுடைய சீசர்னு சொன்னார். அப்போ இவன் பக்தராக்க வந்திருக்கிறான்னா இது வேற சத்தம் இல்லை, இது இயேசுநாதருடைய சத்தம் இல்லையே. புரியணுமா புரியாண்டாமா? அப்போ 1ஆம் கிளாஸ் பாடத்துல எவ்வளவு தெற்று. இதுக்குள்ள இருக்க ஆவி எப்படி பரலோகத்திலிருந்து வந்த ஆவியா இருக்க முடியும்? நீங்க அங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் சொல்லுவது உண்டு, பண்டு நான் வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அனுபவத்தில் இருந்து தான் முதல்ல பழக்கப்பட்டவன். அங்கே 4 பைபிள் ரீடிங், பழைய ஏற்பாட்டில் 2, புதிய ஏற்பாட்டில் 2. இயேசுவின் சுவிசேஷம் வாசிக்கும் போது குருவானவர் வாசிப்பார், எல்லாரும் எழுப்பி நிற்கணும். ஒரு நிருப பகுதி வேற யார்ட்டையாவது கொடுப்பாங்க. இந்த ஆவி கூட்டம் எங்கேயாவது இயேசுவின் சுவிசேஷம் வாசிக்கிற அனுபவம் இப்போ இருக்கிறதா? இந்த நிருபம் அப்போஸ்தல தீர்க்க அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லு, அப்போஸ்தல சபைன்னு சொல்லலாம் இல்லையா? இது உலகத்தை ஏமாத்துகிற தந்திரம் இல்லையா? அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தார்கள்னு எழுதியிருக்கு. அது அப்போஸ்தலர் 2:40-41 வருது இல்லை? அவருடைய அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் கொடுக்கணும் தலைத்திருந்தார். உன் சபையில தான் அப்போஸ்தல உபதேசம் நீ வாசிக்கவே இல்லையே, பிறகு எப்படி உனக்கு அந்த இயேசுவின் அப்போஸ்தலருக்கு தொடர்பு இருக்க முடியும்? நீ இதுதான் கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவ சபைன்னு பேரை போட்டிருக்கா, மணவாட்டி சபைன்னு போடுறா, இன்னும் என்ன இல்லாமல் போட்டு உலகத்தை ஏமாத்துறா. உனக்கு சபையில இயேசுவின் வார்த்தையை நீ வாசிக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி இயேசுவின் ஆவி அங்கே வரும்? அப்போ அங்கே இருக்கிறது வஞ்சிக்கிற ஆவி தானே, உலகத்தின் ஆவி தானே, அந்த கிறிஸ்துவின் ஆவி தானே. இந்த ஆவி கூட்டத்தில் போய் போனால் ஆளை உருப்படுமா? உருப்படாது. யார் சொல்லிக் கொடுக்குது? நான் தான் சொல்லிக் கொடுக்கணும். நீ இயேசு வார்த்தையை பாரு, அது ஜோமன் அவருடைய ஆவியை பெற்றுக்கொள். பிறகு ஆவியானவர் ஒன்று நடத்தட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சூழ்நிலையில் இருந்தால் அவர் நடத்துவார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் கரெக்டாக போகும். நீ போய் இந்த வார்த்தையை விட்டுட்டு, இயேசுவின் வார்த்தையை விட்டுட்டு, கையில் இருக்க விட்டுட்டு இதை தூர போட்டுட்டு ஆவி கூட்டத்துக்கு போனால் அங்கே இருக்க அசுத்தாவி என்ன பிடிக்கும்? நீ அலக்கழிவாய். இதுதான் நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுறோம். சரி, அப்போ இயேசுவின் சத்தம் கேட்குறவர்கள் அந்நிய சத்தத்தை கேட்க மாட்டாங்க, போக மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த பழக்கம் கிடையாது. அப்போ இயேசு ஆகிய மேய்ப்பருக்கும் அந்த மந்தைக்கு இருக்கக்கூடிய ஆழமான உறவை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? எவ்வளவு முக்கியம். அதான் மந்தை சீசராவு இயேசுவின் மந்தையில் சேருன்னு ஏன் சொல்லுறோம்? நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்க காரணம் இதுதான். இதெல்லாம் வேற தப்பாக போயிட்டு இருக்கு. நீங்கள் சரியா போனால் நல்லதுதான். தேவனை உதவி செய்யட்டும். யோவான் 13:15-17. யோவான் 13:15-17. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன். என்ன அழகா சொல்றார். நான் மாதிரி காட்டின மாதிரியில் நடப்பியனா நீ எனக்கு சீசன். வேற எவனாவது சொன்னது கேட்ட மாதிரியில்
மாதிரியில் என்ன பண்ணா, நீ வேற சீசன், நீ ஸ்தாபன சீசனாக இருந்துட்டு போ, அல்லது வேற இவனுக்கு தனிமை, அது வேற, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இல்லைன்னா ஆபிரகாமுக்கு சீசனாக இருந்துட்டு போ, இல்லையா அப்படியும் இருக்காவே இல்லையா, தாவீதுக்கு சாலமனுக்கு சீசனாக இருந்துட்டு போ, அது எனக்கு தெரியாது. நான் காட்டின மாதிரியில் நடப்பியாடா நீ, அப்படி நடந்தால் தான் எனக்கு சீசன், என் மந்தை நாடு, மற்றவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். 13:16 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன்னை எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. அப்போ இயேசு சொல்றாரு, டேய் நான் என்னை விட நீங்கள் ஒன்றும் பெரியவன் ஒன்றும் கிடையாது. நானே என் பிதாவினுடைய கற்பனைகளை கடைப்பிடிச்சு அவருடைய மாதிரியில் நடந்துகிட்டு வர்ற போது உங்களுக்கு என்னடா வேணும்? நான் சொல்லது கேட்டு என் மாதிரியில் நடங்க, என்னை விட ஒன்றும் நீங்கள் மிஞ்சி போகக்கூடாதுன்னு சொல்லுவார். 13:17 நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவளை செய்வீர்களானால் பாக்கியவான்கள். என்னது? நான் காட்டின மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறார். அது ஒன்று மட்டும் இல்லை, அது கர்த்தருடைய பந்திக்கு மட்டும் இல்லை, அவர் சொன்ன எல்லா மாதிரி தான். காலை மட்டும் எடு, தலையை எடுக்காத, வாழை மட்டும் எடு, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எல்லா மாதிரியும் நமக்கு தான் வச்சிருக்கு. அவங்க தான் இயேசுவின் சீடர்கள், மந்தை நாடுகள், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசு ஆராதனை மார்க்கத்தின் அடிப்படை மோசடி என்னன்னா, இயேசுவை பிரதான மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவருடைய மாதிரியில் அவருடைய சீடர்களாக அவரை பின் செல்லாமல் தடுப்பதுதான் இந்த இயேசு ஆராதனை மன்றங்களுடைய அடிப்படை கொள்கை. இப்போ புரியுதா? எவ்வளவு ஃப்ராடான, எவ்வளவு தெற்றான, எவ்வளவு மோசடியான அந்தி கிறிஸ்துவ நாவி வேலை இந்த இயேசு ஆராதனை மன்றம் செய்கிறதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரூட், இதுதான் வேத புரட்டனாகிய பிசாசு பைபிள் வசனங்கள் எல்லாம் உருட்டி திருக்கி தாறுமாறாக மொழிபெயர்த்து தப்பாக கொண்டு வந்து இயேசுவின் சீசனாக மாறாண்டாம், இயேசுவின் பின்னால் போவாண்டாங்கிறத கொண்டு வந்து சபைகளெல்லாம் இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கு. அந்த பழைய சபைகளையும் புதிய சபைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேறுபாடு தெரியும். அதுக்கு காரணம் இதுதான். இந்த இயேசு ஆராதனை கொள்கை அதிகம் வந்த பிறகுதான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக மாறிக்கொண்டு செல்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சு விட்டா அவங்களுக்கு நல்லது, ஊழியக்காரர்கள் அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு சத்தம் போட தான் முடியும். நோவா சத்தம் போட்டானோ ஒரு பயலும் கேட்கலையா? அவர்கிட்ட சொன்னார, நீ ஒரு பேழையை செய்துட்டு உனக்கு வழியை பாரு என்று சொல்லிட்டு பேழையை செய்து அவனை உள்ள ஏற்றி பேழையை பூட்டி சாவியை எடுத்துட்டு போயிட்டார். இவனு எல்லாம் அப்புறம் வெள்ளம் வந்தது, உணராது இருந்தார்கள் இல்லையா? ஆமாம், தின்னணும், குடிச்சணும், கல்யாண வீடு, பிறந்த வீடு, அது வீடு, இது வீடு, விழாக்கள், இதெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்து அவர்கள் உணராது இருந்தார்கள். நோவா சொன்னது நம்பு அவர்களுக்கு முடியாமல் போச்சுது. வெள்ளம் வந்தது, பிறகு நோவா தாத்தான்னா எங்கள் தாத்தா, அவர் தான் கதவை பூட்டிட்டு ஆண்டவர் போயிட்டார் இல்லையா? இன்னொரு தான் கிட வெள்ளத்தில் கிடந்து சாவட்டுன்னு விட்டுட்டு போயிட்டார். ஊழியக்காரமாக நினைச்சாலும் விடுதலை கொடுக்கப்படாதுங்கிற ஒரு எல்லைக்கு கொண்டு வந்து விட்டுட்டார். பேசினா அதில் பேசியாச்சு இல்லையா? முடிஞ்சு போ, உனக்கு வேலை முடிஞ்சா போயிட்டே இரு, இனி நான் பார்த்துக்கிட்டு வார வேலை பார்க்கலாம், நமக்கு வெள்ளத்தில் எழுதிட்டு போட்டு. ஓகே, அப்போ என்ன சொல்கிறேன்னா, இயேசுவன் இப்போ நமக்கு சொல்ல தான் முடியும், நீங்கள் நடந்து கொண்டா நல்லது. இயேசுவன் பின்னால், எனக்கு பின்னால் நடக்க சொல்லலை, இயேசுவன் பின்னால், இயேசுவன் சீசராக இருங்க. அதான் அடுத்த பிரச்சனை. பலர் சொல்லுவாங்க, இவர் நமக்கு ஆள் சேர்க்க மாட்டார், நம்ம கம்பெனி, உனக்கு கம்பெனிக்கு ஆள் சேர்க்குது, உனக்கு கம்பெனிக்கு வேலைக்காரனா, நீ வச்சுட்டு சம்பளக்காரனா? நான் பரலோக அரசாங்கத்துக்கு வேலைக்காரன். இயேசு அவருடைய சீசன், அவருடைய வேலையை தந்துருக்கு. அப்போ இயேசுவை பின்பற்றுங்க, இயேசு சீசராகுங்க. அது நீங்கள் எந்த கூட்டாய் மேலே இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க, அதோட நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு சபையும் அங்கே இங்கே பேசுது. இந்த கொள்கை கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு எதிரான விஷயம் இருந்தால் அதை பற்றி விளக்கம் சொல்லணும். நான் அது தவறுன்னு சுட்டி காட்டணும், சரியானது சொல்லி அதை தான் செய்வேன் தர. அது கத்தோலிக்க சபையா, சிஎஸ்ஐ சபையா, பெந்தேகோஸ்தே சபையா, ஆவி உள்ள சபையா, ஆவி இல்லாத சபையா, இதில் நான் எனக்கு அறிய போகிறேன்? இயேசுவின் போதனை இருக்கா, மாதிரி இருக்கா, அப்போஸ்தலர் போதனை மாதிரி இருக்கா, கிறிஸ்துவ ஆவிக்கேற்ற கனிகள் அனுபவங்கள் இருக்கா? இருக்கணுங்கிறதான் பேச்சு. நீ எந்த சபையும் வச்சுக்கிட்டு போ, அது இல்லைன்னா அது சரிப்படுத்து, தவறானதை ஒழுங்குபடுத்து, அது நீ தான் பார்த்துக்கணும். இப்படி சொல்லிட்டு எனக்கு கம்பெனி கட்டுறதுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு ஒன்றும் போக முடியாது. அது நான் பரலோக அரசாங்கத்துக்கு வேலைக்காரன் இல்லையா? பரலோகத்துக்கு தான் நான் வேலை செய்ய முடியலை. எனக்கு எஜமானுக்கு ஆண்டவருக்கு வேலை செய்வேன், மற்றவங்க ஸ்தாபனுக்கு அடிமைகள் ஸ்தாபனத்துக்கு வேலை செய்வேன், மனுஷனுக்கு அடிமை ஆகாதவர்கள் இருக்கு, மனுஷருக்கு அடிமையானவன் மனுஷனுக்கு சேவை செய்வேன். அது இன்னொரு விஷயம், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. சரி, இப்போ 1 பேதுரு 2:21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இப்போ புரியுதா? அவருடைய அடிச்சுவடுன்னு அவர் நடந்த எல்லா கால்ச்சுவடு அதிலே நடக்கும்படி இயேசு மாதிரி வச்சிருக்கிறார், அதில் நடக்கணும். 1 யோவான் 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானே நடக்கணும், அவர் நடந்தது போல நடக்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு சாதாரண பொது அறிவுள்ள எல்லாருக்குமே புரியும். அந்த பைபிளை ஒரு தடவை படித்தான், அந்த பைபிளை வரிய கணக்காக பைபிள் காலேஜில் படித்தான். என்னத்துக்கு படித்தான்னா, அந்த பைபிளை உருட்டுவது அப்படி, புரட்டுவது அப்படி, என்னென்ன வசனம் எங்கெங்கே இருக்குது, அதில் இருக்க ஒரு வால், ஒன்றில் இருக்க ஒரு தலை, இப்படி இருக்குது, இதெல்லாம் கொண்டு இணைச்சி ஒரு புதிய சுவிசேஷம் இல்லையா? ஆமாம், அது 2 கொரிந்தியர் 12:3 சொன்ன மாதிரி இன்னொரு இயேசு, இன்னொரு சுவிசேஷம், இன்னொரு ஆவி வரணும்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ இன்னொரு சுவிசேஷம் உருவாக்குறதுக்காக வேண்டி கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு, அப்போஸ்தலர் சுவிசேஷத்துக்கு எதிரான ஒரு மோசடி
மறுபடி சுவிசேஷத்தை உருவாக்க வேண்டியதான் இந்த வரிய கணக்காக பைபிள் காலேஜில் படிச்சது. அதுக்கு சாத்தான் பணம் எல்லாம் கொடுத்து ஏற்பாடு படிக்கிற அந்த வேதத்தை புரட்டு இதுக்கு படித்து கொடுங்க, புதிய சுவிசேஷத்தை உண்டாக்கி கொடுத்து விட்ருங்க. இல்லை இதை நேரடியாக படிச்சிருந்தா இயேசுக்கு சுவிசேஷம் எப்படி இல்லையா இருக்குது, போயிருக்க முடியும். ஒரு வேலை அதை செய்ய மாட்டான், அதை அனுசரிக்க மாட்டான். நீங்கள் வேணா ஆராய்ச்சி, நீங்களும் உங்கள் அறிவுக்கு ஆராய்ச்சி பாருங்கள். அப்போ இயேசு சொன்னபடி அவர் நடந்தபடி நிலைத்திருக்கிறது அவசியம். இதுவே இயேசுவின் மந்தை, இதுதான் பிரதான மேய்ப்பரை பின்பற்றுகிற அனுபவம். லூக்கா 6:46 சொல்லார், என்ன ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாது இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறார். கொள்ளாமா? ஆண்டவரே ஏசப்பா டாடி மம்மிங்கிற, இல்லை நான் சொல்றதுல எம்பில் நீ நடக்க மாட்டேங்கிற, நான் காட்டுன மாதிரியில் நீ ஆம்பில் நடக்க மாட்டேங்கிற, என்னுடைய சீடர்கள் சொன்ன நடக்க மாட்டேங்கிற, நீ வேற எங்கேயோ அவன் கோபுரம் வச்சிருக்கான், இவன் கூடாரம் வச்சிருக்கான், இவன் வேற ஒன்று செய்கிறான், இப்படி தானடா நீ சுற்றிட்டு நடக்கிற, உனக்கு நான் பரலோகம் தரணும், ஒன்றை நான் இருக்க இடத்துல கொண்டு வைக்கணுமா, என்னடா இது யோசித்து பாருங்க. இப்படி நீ நடக்கவனை கொண்டு எனக்கு கிட்டா கொண்டு நான் வைக்கணும் இல்லையா? கொஞ்சம் சிந்திக்காண்டாமா, செஞ்சுச்சா நல்லது. இப்பவுமே கேட்காரு, நான் சொல்லுறதுபடி செய்யுங்க, என் மந்தை நாடுகளாய் மாறுங்கள்னு சொல்றாரு. சரி, மற்ற 11:28-30 வரை படித்தா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமாக இருக்கிறேன், மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் என் மெதுவாக இருக்கிறது, என் சுமை இலகுவாக இருக்கிறது. இங்கே வருத்தம் பாரான்ட்டா என்கிட்ட வாங்க இளைப்பாறுதல் தருவேன். எப்படி தருவேன்? என் நுகத்தை ஏற்று என் இடத்துல கற்றுக்கொள்ளும் போது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் வேணும்னா என் இடத்துல படிக்கணும், அதான் என் பின்னால் வரணும், நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு வர்றாருல. என்னை மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டு என்னால் பின்னால் வாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க, என் இடத்துல கற்றுக்கொண்டா மட்டும்தான் உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தம் மனத்தாழ்மை. இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா, உலகத்தில் சில மார்க்கங்கள் உண்டு, அவர்கள் ஒரு கண்டிப்போடு, அதாவது அடக்குமுறை அல்லது சில சட்டங்களை போட்டு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சட்டம் போடுறாங்க. யாராவது வித்தியாசம் இருந்தால் உடனே பிடிச்சி தலையை வெட்டுவான், தண்டிப்பான். இப்படி கடினமாய் நடத்துகிற மார்க்கங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் ஜனங்கள் பயந்து நடக்கிறார். ஒரு குறிப்பார் சாரார் அந்த சட்டத்துக்கு பயந்து நடக்கிற கூட்டத்தார் உண்டு. இன்னொரு சாரார் அவர்களுக்கு தேவனுடைய கடவுளுடைய காரியம் அறிவிக்கப்படும் போது கடவுள்கிட்ட போனோம், அவர் நியாயம் தீர்க்கிறவர், செயலுக்கு ஏற்ற பலன் தருவாருங்கிறது மனசில் ஆழமாக பதிந்தவர்கள் எந்த சட்டத்தையும் கவலைப்படாமல் அந்த கடவுள் பயம், ஒன்று மனித பயம், இன்னொன்று தேவ பயம். அப்போ மனித பயத்தில் பல காரியங்களை நடக்கிற மார்க்கங்கள் இருக்கிறது. கடவுள் தெய்வ பயத்தில் நடக்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். சிலர் தான் இருப்பாங்க, அதுக்கு நீ எப்படி பண்ணாலும் போடா, நான் இப்படி தான் போவேன், இது எனக்கு சரின்னு தெரியுது, நான் போகிறேன். அது யார் போட்டாலும் தனி மனுஷன் அவன் போயிடுவான். அதுக்கு இல்லைன்னா 10 பேர் சேர்ந்தா கூட்டணி சேர்ந்தா தான் போவாங்களாம். அரசியல் தானே இதெல்லாம். ஆமாம், அதுதான் இப்போ பிரச்சனை. இதெல்லாம் சரின்னாலும் 10 பேர் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இது ஒத்தைக்கு போகிறது அப்படி அடுத்த பிரச்சனை. இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, இயேசுவோடு நடக்குது பல வேளை தனியாக நடக்க வேண்டியிருக்கும். இந்த கூட்டணியாக நடக்க விரும்புகிறவன் இயேசுவோடு நடக்க மாட்டான், தேவ சித்தம் செய்ய மாட்டான். ஏன்னா கூட்டணி உலகம் தானே, உலக மனுஷர் தானே, அப்போ உலகத்துக்கு ஏற்ப போயிடுவான். ஸோ அவங்க மனசில் உலக சிந்தை, உலக ஆவி, உலகத்தின் ஆவி இருக்குதான். இந்த உலகத்தின் ஆவி ஒன்று இருக்குதுனால தான் அந்த கூட்டணி மக்கள் உலகத்தில் இழுத்துட்டு போகும். பரலோகத்திலேருந்து வந்த ஆவி அவனை மரபகத்துக்கு இழுத்துடும், உலகத்திலேருந்து முற்றிலும் இழுத்து விடும். அதான் அது யாக்கோபு 4:4 விபச்சாரிகளை உலக சிநேகம் தேவனுக்கு உறவான பகைன்னு தெரியாதா, உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாக இருக்கிறான். ஆமாம், நம்ம வாசமாக இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். அது யாக்கோபு 1 கடைசி வசனத்தில் உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்கிறது தான் தேவனுக்கு முன்பாக சுத்த பக்தின்னு சொல்லிட்டார். அப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பரலோக ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் உலகத்துக்கு எதிராக வந்துடுவாங்க. ஒரு ஆள் இப்போ ஒரு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், ஒரு கூட்டணி அங்கே இல்லையே. ஒரு நோவா தேவனோடு சஞ்சரித்தான்னு எழுதியிருக்கு, கூட்டணி இல்லை, அவனுக்கு குடும்பத்தார் கீழ்ப்படிந்தார்கள், அவ்வளவுதான் உண்டு. ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்ததுனால தான் மற்ற காரியங்கள் நடக்கும். அப்போ ஒரு எலியா ஒரு எலிசா எல்லாரும் ஒத்தைக்கு தான் நடந்திருக்காங்க. தேவனோடு சஞ்சரிச்சவங்க எல்லாம் தனியாக நடந்திருக்காங்க, கூட்டணி பார்த்து நடக்கல. ஆனால் இதெல்லாம் கூட்டணி, ஏன்னா இது உலகத்தின் ஆவிக்கு பிடியில் இருக்கு. இதுகளுக்கு பரலோக ஆவி கிடையாது, பரிசுத்தாவி கிடையாது, இது கூட்டணி ஆவி அல்லது உலகத்தின் ஆவி, உலக சிந்தை. அது அப்படி தான் நடக்கும், அது அவ்வளோதான். அதான் பிதா இழுத்துக்கொள்ளாவிட்டால் இடத்துல வரான்னு சொல்லிட்டார்ல. பிதா இழுத்திருந்தா அவன் பிதாவுக்கு பின்னால் இயேசுக்கு பின்னால் ஒத்தைக்கு நடப்பான். ஆமாம், அது அவர் பிடி அங்கே ஆயிடுது, பரலோகத்தில் பிடி ஆயிடுது இல்லை, அதனால அவன் ஒத்தையாக நடப்பான். இதுதான் அதுக்கு பொருள். அதனால இந்த கூட்டணி மன்றங்கள் எல்லாம் இறை விசுவாசத்தில் அனுபவப்படாதவர்கள் இல்லைன்னா ரொம்ப குறைஞ்சவங்கள் அப்படின்னு சொல்லணும். சரி, அப்போ இங்கே இயேசு இடத்தில் கற்றுக்கொள்ளுறது ஆறுதல் கிடைக்கும். அவர் அன்பாக தான் சொல்லுவார், கம்பெடுத்து கம்பு கறக்கி உங்களை அடித்து பயம் காட்டுறது ஒன்றும் கிடையாது. காதுள்ளவன் கேட்க கிடவன். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கிடவன். அந்த சபைகளுக்கு சொன்ன செய்தி வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு.
கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேளு, இல்லைன்னு போ, அவ்வளோதான். உன்னை அடிக்க போகிறதும் இல்லை, நொறுக்க போகிறதும் இல்லை, உன்னை கம்பல் பண்ண போகிறதில்ல, வரப்புறத போகிறதும் இல்லை. இது வச்சிக்கான்னு பலவந்தமாக அவன்கிட்ட தரப்படுது. நீ அதை பலவந்தமாக நீ தான் எடுக்கணும். நீ அதை எனக்கு கண்டிப்பாக வேணாம்னு நீ எடுக்கணும். தாரது உன்ட்ட வற்புறுத்தி தராங்க, ஆனால் உன்னை அடிச்சு நொறுக்கி தரல. நீ எடுக்கிறதையும் அதை பலவந்தமாய் நீ பலமாக எடுத்துக்கிடணும். அது எடுத்துக்கிடலைன்னா அது ஒன்றும் கிடைக்காதுன்னு இன்னொரு பகுதியில் சொல்வார். சரி, யோவான் 5:36, யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படி பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்குது. இப்போ சொல்கிற விஷயம், பிதா எனக்கு கற்பித்து நான் செய்கிறேன். இதுதான் விஷயம். பிதா எனக்கு கற்பித்து நான் செய்கிறேன். அதுபோல தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசு கற்பிப்பதை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்போ பிதாவை கற்பித்ததை நான் நடக்கிறேன்னா, ஏன்னா நான் தானே மாதிரி உங்களுக்கு. அது மாதிரி நான் கற்பிப்பதை என்னிடத்தில் கற்றுக்கொண்டு என் மாதிரியில் நீங்கள் நடக்கணும். எபிரேயர் 5:8, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா, குமாரனாயிருந்தும் பாடுகள் வழியாய் நடந்து பிதா சித்த நிறைவேற்றி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கெட்சமனையில் போய் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டோன்னு சொன்னவர், ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல உன்னுடைய சித்தப்படியே ஆகட்டும் என்று சொல்லி மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குற அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிதல் இயேசுட்ட இருந்தது. அவரை பிரதான மேய்ப்பராய் பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த இயேசுவை அவ்விதமாய் முழுமையாய் பின்பற்றுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். இல்லைன்னா அவர் நினைப்பார், நானே என் பிதாவுக்கு சாவு வர கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், இந்த பையன் எனக்கு கீழ்ப்படிய மாட்டானா, ஆராதிப்பானா, ஊழ போடுவானான்னு சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவரு ஒரு நாளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் இந்த ஏசுநாம ஆராதனை பண்றனுடைய மோசடி. இதுவும் நினைச்சுக்கிட்டு ஏசப்பா வேற கொண்டு வீழ கொண்டு சிப்பரிக்கையில வைப்பாரு. அதான் சொல்றாருல மத்த 7:21, அக்கிரம செயல ஓடி பேரு, ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டோம், ஒரு காரியம் மாதிரியில் நடக்கும். நானே சாவர பிதாவுக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இவ்வளவு தரைமட்டலம் தாழ்த்தி தரையில விழுந்து ஜோம் பண்ணி வாழ்ந்திருக்கேன், நீ ஏசப்பாயா டேடியா எங்கெல்லாம் வந்தா நீ அடிச்சு விரட்ட போறாரு. அவர் சொல்லிட்டார், வசனம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். சரி, யோவான் 6:45, எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவனும் என்னிடத்தில் வருகிறான். நல்ல கவனிங்க. எனக்கு கடவுளை தெரியும், எனக்கு தெய்வத்தை இல்லை. உனக்கு கடவுளை தெரிஞ்சா, தெய்வத்தை தெரிஞ்சா நீ இயேசுட்ட வந்திருப்பா. நீ குமாரன் ஏதாவது வழியில அது கொஞ்சம் முந்தி வரும். ஆமா, அதுக்குரிய சூழ்நிலைகளை அவர் பிதா இழுத்து கொள்ளும் போது அங்க வருவாங்க. ஓ, இது தேவ விசுவாசம் உள்ளமே, உண்மையான இறை விசுவாசி இயேசுவை நேசிப்பான், இயேசுவிட்ட வருவான். இயேசுவிடத்துல பிதாவினிடத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறவன் எவன் என்னட்ட தான் வரணும். ஏன்னா என்ன இல்லையா அனுப்பியிருக்காரு கற்றுக் கொடுக்கறதுக்கு, வாத்தியாராட்டு. ஆமா, என் ஆவியானவர் பேசுறார், சுயமா பேசல, அவர் கேட்கிறபடியே தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ எங்கிட்ட வந்தாதான் கற்றுக்கொள்ள முடியும். குமாரன் மூலமா அவர் பேசிட்டு இருக்கிறாருன்னா இயேசுட்ட வந்தாதான் கற்றுக்கொள்ள முடியும். வேற எங்க போய் கற்றுக்கொள்ள போற? கள்ள பிரசங்கி மாறிட்டு இந்த வேற மௌசடி வேஷம் போறன்ட்டு போனா அவனுக்கு வித்தையை தான் நீ படிக்கணும். அரசியல் வித்தை படிச்சு தருவான், வேற மாதிரி கள்ள வித்தை படிச்சு தருவான், பொய்யான நாடகங்கள்லாம் படிச்சு தருவான். அதுல போய் நீயும் கள்ளனா மாறிடு. ஏசுநாதர்கிட்ட வந்தாதான் அவர்கிட்ட படிக்க முடியும், அவருக்கு போல மாற முடியும், அவர் இருக்க இடத்துக்கு போக முடியும். அப்போ கற்றுக்கொள்ள என்னிடத்தில் வர வேண்டும். இயேசுக்கு கீழ்ப்படிந்து அவரிடம் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மற்றபடி இயேசுவை கடவுளாய் ஆராதனை செஞ்சா செத்த பறவு பாதாளத்துக்கு தான் போனோம், பரலோகத்துக்கு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் நிறைய ஆடுறீங்க, பாடுறீங்க, உங்களுக்கு நிறைய கூட்டணி இருக்குது. ஆமாம், கம்பெனி நிறைய, நாங்கள் எல்லாம் பெரிய கூட்டம், இவ்வளவு வேறு எங்களை அப்படி தான் ஒவ்வொரு சபையை நினச்சிட்டு இருக்கு. நான் பெரிய சபை, தாய் சபை, தந்த சபை, இவ்வளவு பேர் எங்களை பின்பற்றுறாங்கன்னு இந்த பெருங்கூட்டத்தை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை தாங்களே சுய திருப்தி பண்ணிக்கிறாங்க. இவங்க நினைக்கிறாங்க இவ்வளவு பெருங்கூட்டம் நரகத்துக்கு போகுமா, கடவுள் தள்ளுவாரா? தள்ள மாட்டார். அப்ப நம்ம ஏன் தள்ள மாட்டார்? இதுதான் அவங்களுக்கு நியாயம். நம்ம நரகத்துக்கு தள்ளனா இவ்வளவு பெருங்கூட்டத்தை தள்ளணுமே, இல்லைன்னா பாதாளத்துக்கு தள்ளுனா இவ்வளவு பெருங்கூட்டத்தை தள்ளணுமே. அவர் அப்படி செய்ய மாட்டார். சின்ன கூட்டத்தில் போனால் தள்ளிடுவார், ஆனால் சின்ன கூட்டத்தானே தூக்கி அறிஞ்சிருவார். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வகை தேடுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமாக இருக்கிறது, அதன்படி செல்லுகிறவர்கள் அநேகர்னு சொன்னார். நல்ல கவனிக்கணும். இந்த அநேகர் எங்கே இருக்காங்கன்னா விசாலமான வாசல்ல போகிறார்கள், நேரான வழியில அநேகர் போகிறது கிடையாது என்கிறதை ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். ஆகவே இந்த நாட்களில் இதுக்கு குறித்து ஒரு இது விழிப்புணர்வு நமக்கு வேணும் இல்லையா? அநேகர் போக மாட்டாங்க. இப்போ ஜனங்களுக்கு பிரச்சனையே எங்கே ஜனம் கூடுதோ, எங்கே கோபுரம் பெருசாக இருக்கோ, எங்கே கட்டடம் பெருசாக இருக்கோ, எங்கே நிறைய கார் நிற்குதோ அதெல்லாம் பரலோகத்துக்கு போனதாக இவங்க நினைக்கிறாங்க.
பிசாசு அப்படி ஏமாத்துறான். உலகம் முழுசும் என்கிட்ட இருக்குங்கிறான்ல, அந்த அடிப்படையில் இந்த ஜனங்களை முட்டாளாக்குறான், இந்த மனிதரெல்லாம் முட்டாளாக்குறாரு. ஆனால் இயேசு சொல்கிறார், இல்லை, அது நடக்காத காரியம். அநேகர் வேறு விதமாய் அநேகர் பிரவேசிக்க மாட்டாங்க. நீங்கள் மற்ற 7ஆம் அதிகாரம் 13, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வகை தேடுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கம் நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் இல்லையா? கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நீங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17, 18 வந்தால் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார். அவர்கள் இந்த சிலுவைக்கு பகைஞர், அவருடைய தேவன் வயிறு, அவர்கள் பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிற. அப்போ நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற இயேசு ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய வல்லமையான செயலினால் நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு பாய் மாற்றி அமைப்பார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பரலோகத்துக்கு போகிறவர்கள் இயேசுவை போல மாறுகிறவர்கள் சிலராக இருக்கிறார். அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆகவே இந்த அநேகர் போராருங்கிறதுனால ஒரு மார்க்கம் சரியாகாது, அது ரொம்ப ஆபத்தாய் முடிந்துவிடும். அதை புரிந்து கொள்வது நல்லது. அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், சரியாக நடக்கிறவர்கள் அல்ல என்பது முக்கிய விஷயம். அப்போது இயேசுவை பின்பற்றுகிறவர் சிலர், இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்கிறவர் சிலர், இயேசுவின் மாதிரியிலே நடக்கிறவர்கள் சிலர் தான். அது நிறைய இடத்துல சிலர் என்று நிறைய இருக்கிறது. சரி, இப்போ இயேசு இடத்தில் கற்றுக் கொடுக்கிறாருன்னு படிக்கிறோம்ல, அவர் என்ன கற்றுக்கொள்ளணும் ஒரு காரியம் பார்ப்போமா? மத்திய 5:48, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். இயேசு கற்றுக் கொடுக்கறத வாசிக்கிறோம். இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, நீ இந்த கூட்டத்துக்கு வா, நீ இந்த மன்றத்துக்கு வா, தெளிச்சா செல்லுபடி ஆகாது, முக்கணும், ஆவி இல்லைன்னா செல்லுபடி ஆகாது, நீ ஆவி நாங்கள் தாரங்க வா, இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு என்ன சொல்றாரு? எப்பா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன குணத்தோடு இருக்கிறாரோ அந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வரட்டு. சரிதானா நான் சொல்றது? இவங்க மத வேலை செய்யறாங்க, உண்மைதான். இந்த மத மாற்றம்லாம் மற்றவன் சொல்றான் இல்லை, ஏறக்குறைய அது மாதிரி தான் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஏதோ இயேசு புதிய கடவுள், அது வேற கடவுளுங்கிறான். இயேசுக்கு சிந்தையை கொடுக்க சொன்னார், அவர் மத மாற்ற சொல்லலை, கடவுள் மாத்துக்கு சொல்ல. கடவுள் எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான், பேர் ஒருதான் ஒன்று வச்சிருப்பான், தெரிஞ்சு தெரியாம அவன் வச்சிருக்கான் சில, அவ்வளவுதானே தவிர எல்லாருக்கும் தேவனானவர் ஒருத்தர் தான். அப்படிதான் அப்போஸ்தலர் பேசினாங்க. இவங்க தெரியாம பல ரீதியில வச்சிருக்காங்க, அது வேற விஷயம். அப்ப அந்த கடவுளுக்கு தன்மை, இப்ப இயேசுவின் சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, எந்த கடவுள், அவரை எப்படி ஆராதிக்கணும், அவருக்கு அந்த மார்க், அந்த மதம் எப்படிப்பட்டது அப்படின்னு இயேசு பேசலைங்க. இதை முதலாவது புரியணும். இயேசு ஒரு புதிய மதத்தை, புதிய வழிமுறைகளை, தொழுகை முறைகளை சொல்லலை. அந்த பிதா யார், அவருக்கு தன்மை என்னது, அவருக்கு தன்மைக்கு உகந்தவர்களா நாம எப்படி மாற முடியும், இதுதான் இயேசுவின் சுவிசேஷம். அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார். அவருக்குள்ள இருக்கிற நிறைவு, இந்த புதிய மலை அவர் நிறைவுடையவராக இருக்கிறது போல, எல்லா ரீதியிலும் பூரணம் நிறைவான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு தன்மைக்கு நீங்க வரணும். அதுதான் என்னுடைய சுவிசேஷங்கிறார். அப்ப இயேசுட்ட என்ன கற்றுக்கொள்ளணும்? இது நீங்க மன்றங்கள்ல போனா என்ன கற்றுக்கொள்ளணும்? கத்தோலிக்கம் ஒன்ன சொல்லுவான், சிஎச்சக்காரன் ஒன்று சொல்லுவான், ஆவி கூட்டம் ஒன்னா சொல்லும், இயேசு நாம ஒன்ன சொல்லுவான், எகோவா சாட்சி ஒன்ன சொல்லுவான். இந்த மதம் தானே உண்டாக்குனிய மார்க்க ஒருத்தனுக்கு மூஞ்சியில் கடைசியில ஒரே பைபிளை வச்சுட்டு ஒருத்தனுக்கு முகத்தில் ஒருத்தர் பார்க்க மாட்டிய, பேச மாட்டிய, பிசாசு தானடா. மார்க்க பேத ஆவின்னு சொல்லி இருக்குல்ல, அது கலாத்தியர் 5:19 படிச்சா சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் பட்டியல் இருக்குல்ல, அது பிசாசு தானே. ஆவியின் கலிக்கல இருக்க அன்புல இருந்து ஆரம்பிக்குதே, அங்க பிரிவினை சண்டை இல்லையே. உனக்குள்ள இத்தனை பிரிவினை சண்டை கிடக்குன்னா இது நீங்க பேய் கூட்டம், சாத்தான் கூட்டம். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இயேசு நினைவு கூறல, இயேசுவின் வார்த்தையை வாசிக்கல, இயேசுவின் சிந்தை இயேசுவின் வார்த்தை வாசித்தா இல்ல அவரு கற்றுக்கொள்ள முடியும். அதே சிந்திக்கலன்னா பேய் தானடா உங்களை ஆட்சி செய்ய முடியும். இதெல்லாம் சாத்தாங்கூட்டம், ஏமாந்துடக்கூடாது. ஸோ அவ்வளோதான், வசனம் தான் சொல்ல முடியும். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ப பூரண குணங்களுடையவர்களாய் மாற வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். மத்திய 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அருள் என்பதாய் பிரகாசிக்க கடவுள். இப்போ உங்கள் பார்க்குற குணங்கள், செயல்கள், சிந்தைகளை வச்சுதான் பரலோகத்தின் பிதாவை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும், அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். அது இல்லாமல் நீ இயேசு தெய்வம், இவர் தெய்வம், அது தெய்வம் இல்லை, அது செத்த தெய்வம், இது சீவனோடு இருக்கிற இந்த படம் இல்லை எனக்கு காட்ட போறா. நீ உனக்கு தெய்வத்துக்கிட்ட குணத்தை காட்டு, உனக்கு தெய்வத்துக்கிட்ட கிரியை காட்டு, உனக்கு தேவனுக்கேற்ற அதிகாரத்தை காட்டு, உனக்கு தேவனுக்கேற்ற வசனத்தை சொல்லு. அதை சொன்னேன்னா ரைட் இது நல்லதுதான், இது நல்ல தெய்வம்னா கடவுள் ஈஸியாக மனசிலாக்குவான்.
இன்னைக்கு இங்கே உங்கள்கிட்ட இல்லைல்ல. அவனுக்கு தெரியுது ஒன்றெல்லாம் கள்ள பேவை. ஏசுநாதருக்கும் இந்த பயவளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவனை ஏசுநாதரை எடுத்துட்டு வேற வயர் பழக்கிறதுக்கும் நம்ம முட்டாளாக்குறதுக்கு வந்திருக்கனால கல் எடுக்கிறான் அவன் பெரும்பாலும். ஏன்னா அவங்களும் ஏசோ படிக்கிறாங்க, ஒன்றும் காணல. கொஞ்சம் அந்த குணங்களும் கிரியெல்லாம் பார்த்தா இந்த ஆள் நல்ல விஷயம் நமக்கு சொல்லித்தர வந்திருக்காரு. இல்லாமல் அவருக்கு பின்னால் போகிறதுக்கு வரல, நம்ம சபையிலேருந்து உடச்சிட்டு போகிறதுக்கு வரல, அந்த தந்திரமான வார்த்தை பேசுறதுக்கு வரேன்னு புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு நான் அப்படி எவ்வளோ பழகிறேன், நான் எவ்வளோ இடத்துல பேசுகிறேன், நான் எவ்வளோ இடத்துல பழகிறேன். ஆமாம், முதல்ல புரியாமல் நடப்பாங்க, அதுக்கப்புறம் ஓஹோ அப்படியா விஷயம். ஆனால் எத்தனையோ நண்பர்கள் எல்லாம், நான் மதவாதி இல்லை, எனக்கு மத நம்பிக்கை கிடையாது, நான் எந்த மதத்துலையும் நம்பிக்கை உள்ளவன் இல்லை, மதவாதி இல்லை. கடவுளுக்கு வந்தவர்களாக வாரது அப்படின்னு ஒரு காரியத்தை இயேசுநாதர் மூலம் படிக்க வேண்டியாச்சு. அதை எல்லாரும் சொல்லி நீ எந்த மதத்தில் இருக்கணும்னு கூட பேச போகிறதில்ல, அந்த மத பேச்சே கிடையாது. நீ அவருக்கு தகுதி தன்மைக்கு ஏற்ப மாறு என்பதுதான் நான் மற்றவங்களுக்கு சொல்கிற காரியம். அதனால இந்த மதவாதிகளுக்கு என்ன பிடிக்கவும் செய்யாது. இவனை வச்சா நமக்கு கம்பெனி கட்ட முடியாது, நமக்கு நீ எங்கேயும் இரு, நீ கடவுளுக்கு பிரியமாயிருன்னு சொல்லிட்டு போயிடுறான். நமக்கு 10 ஆளை பிடிச்சி தருவான்னா வரமாட்டேங்கிறான் இல்லையா. நீ என்ன உனக்கு கம்பெனி வேலைக்காரனா, பரலோகத்துக்கு ஆள் அனுப்புகிற வேலை செய்யணுமா, உன்ன மாதிரிப்பட்டவனுக்கு நான் வேலை செய்யணுமா, செய்ய முடியாது. ஸோ அதனால் இது செய்கிறதில்ல. அப்படியே சரிப்பா வேணா எடுத்துக்க, இல்லைனா போ அப்படின்னு ஒதுக்கி போயிருந்த கள்ள கூட்டணியோடு சேர முடியாதுல்ல. ஆம்பா அப்புறம் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகன் ஆகணும். மத்தேயு 15:8-9 15:8-9 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்றாங்க, இருதயமோ என்னை விட்டு விலகி இருக்கிறது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாருன்னு தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் சொல்றார். அதை இயேசுவும் சொல்றார். அப்போ தேவன் சொல்றாரு, இந்த பயவெல்லாம் நான் தான் என்ன ஆராதிக்கிற மாதிரி சத்தம் போட்டு ஊழ போட்டுறேன், ஏன் சிந்தை அவங்களுக்குள்ள இல்லை, ஏன் மனசுக்கும் அவங்க மனசுக்கும் என்ன இல்லை, ஐக்கியம் இல்லை. அதான் ஏசா 52:5 வாசிக்கிறோம் இல்லையா, உங்கள் வழிகள் என் வழி இல்லை, என் வழி உங்கள் வழி இல்லை, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ இடவழி இருக்கும், அவ்வளோ உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படிப்பட்ட பயவளாக இவன். ஆனால் கடவுளேம்பா, இயேசுவேங்கிறான், பிதாங்கிறான், யெகோவாம்பா, நீ என்னெல்லாமோ சொல்லுவான். சொல்லிக்கிட்டு பலவிதமான தொழுகை முறைகள் எல்லாம் வச்சுருப்பான். சாப்பிட்டு தொழுவான், சாப்பிடாம தொழுவான், எல்லாம் ஆயிரம். இப்படி எல்லாம் கண்ணை உறங்கமா தொழுவான், உறங்கி தொழுவான். இந்த கிறுக்கு தானே எல்லாம் இந்த பயவை செய்வான். இவனுக்கு மனசுக்கும் எனக்கு மனசுக்கும் ஐக்கியம் கிடையாது. என் மனசு அவங்க மனசுக்கு இணையவில்லை. அதான் இதயம் என்னை விட்டு தூரமாக இருக்குது. அவங்க என்னுடைய இதயம் அவருடைய இதயம் மனமும் இணைக்கப்படவில்லை. ஏன்னா எல்லாம் மனுஷ கற்பனை. நான் சொல்ல இயேசு சொன்ன செய்ய மாட்டானு இல்லையா, அவர் நடக்க மாட்டானுவன், எங்கள் மன்ற தலைவர்களுக்கு பின்னால் நடப்பானுன்னா அப்புறம் எப்படி எனக்கு அவனுக்கு மனசு எனக்கு மனசோட எப்படி இணையாது. ஓகே, இதை புரிஞ்சு கொள்ளணும். இப்போ அடுத்தது, இப்போ எபிரேயர் 3:1 இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ இயேசுக்கு ஒரு பேரு அப்போஸ்தலர் இல்லையா. முதலாவது பிரதான மேய்ப்பர்னு படித்தோம், இங்கே பிரதான அப்போஸ்தலர்னு குறிப்பிடுகிறார் எபிரேய நிருபக்காரர். அவர் பிரதான ஆசாரியர்னு குறிப்பிடுகிறார். எங்கேயுமே அவர் பிரதான கடவுள்னு சொல்லலை. இதை நீங்கள் ஒரு இடத்துல பார்க்க முடியாது. அதான் விஷயம். அவர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதாவது எங்கேயா இருந்தால் அது மொழிபெயர்ப்பு தவறாக இருக்கணும், அது முரண்பாடு இல்லையா. 1, 2 இப்படி வித்தியாசமாக இருக்குன்னா அப்போ அது வித்தியாசமாக இருக்கிற தப்புப்பா, அங்கே தான் தப்பு இருக்கு. இவ்வளவு காரியம் மலை போல இருந்தா இந்த துரும்பு தான் தப்பே தவிர மலையை நீ உடைக்க முடியாதுல்ல. துரும்பு தான் தூக்கி தூரப்படணும், இல்லைன்னா அதை சரிப்படுத்தணும். சரி, அப்போ இங்கே அப்போஸ்தலர் ஆசாரியர், அவரை கவனித்து பாருங்கள். தட் இஸ் தி வேர்ட். அவரே கவனியுங்கள், அவரே நோக்கி பாருங்கள். அந்த எபிரேயர் 12:1 பாரமானதையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி ஒரு ஓட்டம் சீசத்துவ ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாக ஓடக்கூடும். இயேசுவை நோக்கி ஓடு, இயேசுவை ஆராய்ச்சி ஓடாத, இயேசுவை பார்த்து ஓடு, இயேசுவை கவனித்து ஓடு, இயேசு இடத்துல கற்றுக்கொண்டு ஓடு, இயேசுடைய மாதிரியில் ஓடு. சரிதானே? அப்போ கவனித்து பார்க்கணும். எபேசியர் 4:20-24 நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. என்ன பத்திலா எபேசிய சபைக்கு எழுதுறது, இயேசு போதும் மேய்ப்பரு, அவர் உங்களுக்கு போதிக்கிறாரு, அவர் கற்றுக்கு தர்றாருன்னு சொல்றார். இது 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கு, அதுல நடங்க. அந்த கள்ளப்பயம் மாதிரி சொல்லதை விட்டுட்டு இந்த இயேசுவின் வார்த்தையும் உங்கள் அபிஷேகம் ரெண்டையும் இணைச்சி பார்க்கணும். அப்படிதான் அதை உறுதிப்படுத்தணும். நீங்க உறுதிப்படுத்தி போகலாம் என்று சொல்லி நமக்கு அனுமதி கொடுக்கிறார். அப்ப கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுதல், கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளுதல், அவருடைய சத்தியம், அவரிடத்தில் கேட்பது, அவர் போதிப்பது. அது என்ன போதிக்கிறாரு, அவர் என்ன போதிக்கிறாருன்னு பார்த்துருவோம். முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போற பழைய மனுஷனை களைந்து போடு. இந்த மாதிரி கள்ளத்தனமாக நடக்கிற அந்த பழைய சோபம், பழைய எண்ணம், பழைய கோணம், பழைய பிரவர்த்தின்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி வரணும். பழைய ஆவி என்னது? உலகத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, அந்த கிறிஸ்துவின் ஆவி சொல்லிட்டேன்.
இதெல்லாம் விட்டுக்கிட்டு புதிதான ஆவி, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஆவி வந்து, அந்த ஆவி வந்தால் என்ன நடக்கும்? மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு புது மனுஷனாக மாறுற. எப்படி? தேவ நீதி, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள்னு சொன்னார்ல 6:33, அந்த தேவ நீதி, உலக நீதி கிடையாது. பரிசுத்தம், தேவனுக்கு கேட்டு நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கும்படி உங்களை வேறுபடுத்தினேன், அவர் பரிசுத்தராக இருக்கும்போது நீங்கள் அப்படி இருங்கள், அவருக்கு சொந்த ஜனமாய் ஆசாரிய கூட்டமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லைன்னு பார்க்குறோம்ல, அதெல்லாம் வருது. அதுதான் பரிசுத்தம்னா என்னது? அந்த பூரண சர்க்குணம், அந்த பிதாவாகிய தேவனுடைய பூரண சர்க்குணம். செருப்பு போடாதது பரிசுத்தம், பல்லு தேய்ச்சாதது பரிசுத்தம், மருந்து எடுக்காதது பரிசுத்தம். இப்படி எங்கேயா எழுதியிருக்கா? செருப்பு போடாதது பரிசுத்தம், பல்லு தேய்க்காத பரிசுத்தம், கல்யாணம் ஆகாதது பரிசுத்தம், இது மாதிரி நிறைய கள்ள பரிசுத்தம். அது ஒன்றும் இங்கே சொல்லலையே. பிதாவுக்கு குணம், அவருடைய பூரண நிறைவு உனக்குள்ள வரட்டு, கிறிஸ்துவின் குணம் உனக்குள்ள வரட்டுன்னு இல்லையா சொல்லியிருக்கு. இதெல்லாம் அவன்கிட்ட யார் கேட்டது? இப்படி எல்லாம் இது கள்ள தந்திரம், சாசு, இப்படி எல்லாம் இதெல்லாம் கொண்டு தெரியும், அதில் போய் மாட்டப்படாது. சரி, புதிய மனுஷன், அப்போ தேவ சாயல் வரணும். அப்போ இயேசுவிடத்துல கற்றுக்கொண்டால் தேவனுடைய சாயல் வரும், பூரண சர்க்குணம் வரும், அதுக்கேற்ற தகுதி தன்மை. இது சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் எங்கேயாவது இருக்குதா? கிடையாது. அதான் சொன்னேன், இது சாத்தான் சுவிசேஷம், கள்ள சுவிசேஷம்னு சொல்லுது. இதை படிச்சுட்டா நம்ம ஒரு வேளை தப்பு தெரியாமல் வந்துட்டாலும் தப்பிட்டோம், ட்ராக் மாறிட்டோம்ப்பா, வேறு இடத்துக்கு போயிட்டோம், திருத்தி கொள்ள வாய்ப்பு உண்டாகிறது. அப்போ பரலோக பிதாவுக்கேற்ற தன்மையுள்ள புதிய மனுஷனாய் மாற வேண்டுங்கிறது தான் இயேசுவின் சுவிசேஷம். அப்புறம் நீங்கள் வந்து ரோமர் 12:2 நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. வேற மாதிரி சத்தம் போட்டு ஊழ போடுவதில்லை ஆராதனை. தேவ சித்தம் செய்யறதுக்கு உன் வாழ்க்கையை பூரணமாக அர்ப்பணிக்கிறது தான் சரியான ஆராதனை. தேவனோடு உன்னுடைய மனம் தேவனோடு இணைக்கப்படுவதுதான் சரியான ஆராதனை. ஆராதனை என்பது தேவனோடு மனம் இணைக்கப்படுற அனுபவம். பாடி பார்க்குறாங்க, ஆடி பார்க்குறாங்க, குதிச்சு பார்க்குறாங்க, ஒன்றுமே உன்னை தேவனோட இணைக்காது. நீ அவருடைய தேவ சித்தம் செய்யறதுக்கு வாழ்க்கை அர்ப்பணிச்சா மட்டும்தான் உன் மனம் தேவனோட இணையும் என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தில் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரிஞ்சா உங்க மனசு தேவனோடு இணையாது. தேவனுடைய பார்வையில் நன்மை என்னது, பிரியம் என்னது, பரிபூர்ண சித்தம் என்னது, இதெல்லாம் பகுத்து பார்த்து உங்க மனம் மறுரூபமானாதான் உங்க மனசு தேவனோட இணைக்கப்படும். எவ்வளவு அற்புதமான விஷயம். நீ வேற வழியில் நடக்காது. தேவனுக்கு கிருபைகள்னா நீ சிந்தி, உண்மை உள்ள விளவிலோ, ஒழுக்கம் உள்ள விளவிலோ, கற்புள்ள விளவிலோ எல்லாம் பட்டியல் போட்டிருந்தில்ல, இப்படி நீ சிந்தித்து அப்படி நடந்தால் மட்டும்தான் உன்னுடைய மனசு, அப்படி சிந்திக்கிற மனசு மட்டும்தான் பரலோக பிதாவோடு இணைக்கப்படும். வேற எந்த ஊழையும் எந்த இசைக்கருவி சத்தத்தையும் நீ இணைய முடியாது. அதெல்லாம் சும்மா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கொட்டு இதில் கூடாரம் எல்லாம் அடிக்கிறான்ல, அதுதான் தவிர தவறானது, தேவ சித்தம் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ இயேசு பிதாவினுடைய சித்தம் நாம் செய்ய வேண்டியது அவசியமான காரியம். இப்போ இயேசுவை நம்ம மேய்ப்பரா பின்பற்றுறதுனால முதலாவது அவரை தான் நம்ம பார்க்கணும், நோக்கி பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும்னு பார்க்குறோம். அப்போ இயேசு எப்படி பிதாவின் சித்தம் செய்தாருங்கிறத சிந்திக்கணும். லூக்கா 2:49, அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்த வழியில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதான்னு மரியாதை சொல்லிட்டார். எதுக்கு நீங்கள் தேடுறீங்க? நான் என் பிதாவுக்குரிய 12 வயசுல குடும்பத்தை அந்த தனியாக அவங்கள விட்டு பிரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல், நான் பிதாவுக்கு அடுத்த வழியில் தான் இருக்கணும், அது உங்களுக்கு தெரியாதா, போங்க அப்படின்னு சொல்லிட்டார். பிறகு போனார். ஆனால் சுட்டி காட்டின விஷயம், நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை தான் நிலைச்சிருக்கணும். மற்ற 3:13-15 இயேசு ஞான ஸ்நானம் பெறதுக்கு வர்றாரு யோவான்கிட்ட. யோவான் சொல்கிறார், நீர் என்னட்ட வராமா? நான் இல்லையா உண்மையில நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், நீர் என்கிட்ட வரலான்னா இடம் கூடப்பா, எல்லாரும் நம்ம தேவ ஊழியக்காரர்கள், நீயும் தேவனுடைய ஊழியக்காரன் தான், நானும் தேவனுடைய ஊழியக்காரன் தான், 2 பேரும் சமந்தான், இது ஒன்றும் பெருசாக நினைக்காது, என்ன ஒரு வேலையை அனுப்பியிருக்கிறாரு, அது உண்மை, எனக்கு ஞானஸ்நானம் கொடுன்னு சொல்லி பரலோக பிதாவின் ஆவியினால பிறந்தவர், மனுஷன் பெற்றோருக்கு பிறந்தவர் யோவான் இடத்துல தாழ்த்தி ஞானஸ்நானம் எடுக்கிறார். அவருடைய தாழ்மை அதில் தான் முதலாவது தொடங்குது. அவருடைய பிதாவுக்கு அடுத்தவர்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டார், வேற எல்லாத்தையும் விட்டு விட்டார். இப்போ தன்னை தாழ்த்துகிற, தன்னை விட ஆவிக்குரிய ஆவியினாலே பிறக்காத யோவான் இடத்துல அவர் ஞானஸ்நானம் எடுக்கிற காரியம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், இவருடைய நேசகுமாரன் என்று எல்லாரும் கேட்கும்படி சாட்சி கொடுத்தார். அப்போ இயேசுவன் இந்த தாழ்மை நமக்கும் இருந்தாதான் பிதாவாகிய தேவன் நம்மை என்னுடைய புத்திரன் என்று அவர் சாட்சி கொடுக்க தம்முடைய ஆவியை தருவார் இல்லையா? ஆவியை தந்து சாட்சிப்படுத்தினார் என்று நம்ம வசனத்தை வாசித்திருக்கிறோம். மற்ற 17:15 அவர் மலையில் இருக்கிறார்கள், சீடர்லாம் இருக்கிறாங்க, ஒரு ஒளி உள்ள மேகம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லிட்டு, அப்போ இவர் தேவகுமாரன், தேவன் அல்ல தேவகுமாரன். இதுக்கு என்ன காரணம்னா அவருடைய கீழ்ப்படிதல் காரணம், அது ரொம்ப முக்கியம், தாழ்மை காரணம்.
இப்போ லூக்கா 4:2 வந்தால் அவர் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி சோதிக்கப்படும்படி அவர் எங்கே போகிறாருன்னா வனாந்தரத்துக்கு போகிறார். அப்போ இயேசுக்கு சோதனை உண்டுன்னா இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களுக்கும் சோதனை உண்டு. பிசாசு சொல்கிறான், அவர் பசியாக இருந்த நேரம் பார்த்து வந்தான், நீர் பசியாக இருக்கிறீர், இப்போ வயிறு பிழைக்கணும்னா உலகத்துக்கு போனோம், உலக வளங்களுக்கு போனோம், உலக வழிக்கு போனால் தான் நீ பிழைக்க முடியும். ஒன்றும் இல்லை, நீ சுற்றி ஒன்றுமே கிடையாது, அதார கல் தான் கிடக்கு, இந்த கல்லை எடுத்து அப்பமாக்கி தின்னு அப்படின்னு சொல்லுகிறான். அப்போது ஏசு சொல்லுவார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கல்லை அப்பமாக்க எனக்கு முடியாமல் இல்லை, அதை நான் செய்ய முடியாது, என்னை அனுப்பின பிதா சொல்லணும், அதுதான் விஷயம். நீ சொல்லி நான் செய்ய முடியாது. பிதாவாகிய தேவன் அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னன்னு தெரியாது. நான் பசியை மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டாருன்னா பசி மாறிடும். இல்லை இந்த கல்லை அப்பமாக்கி நீ சாப்பிடுன்னா அது சாப்பிடலாம். இல்லை வேற வழியில் அப்பம் தான் நான் சாப்பிடுவேன். இது நீ யார் சொல்கிறதுக்கு எனக்கு? அதை அவர் சொல்கிறதான் செய்வேன். ஆமாம், பிதாவின் சித்தத்துக்கு எப்படி ஒவ்வொரு கட்டத்தில் அவர் அடிபணிந்து வாழ்ந்தார். சுயமாக ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். நான் சுயமாக ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு வலது பக்கம் இடது பக்கம் அசைய முடியாது, அவர் என்ன சொல்கிறாரோ அது தவிர ஒன்றும் எனக்கு செய்ய முடியாது என்று பல சந்தர்ப்பத்தில் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். சரி, இப்படி பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். பிறகு நீங்கள் லூக்கா 4:5-8 வரை வந்தால் அவரை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய், நீ பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்யாண்டாம், பரலோக ராஜ்ய சுவிசேஷ வேலை செய்யாண்டாம், எனக்கு வேலை செய், பூலோக வேலை செய், உலகத்தின் வேலை செய், நான் ஒன்ன உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறான். வழி திருப்புகிறான் இல்லையா, வழி மறைச்சான்னு சொல்லுவாங்க. அவர் பிசாசு, தேவனாகி ஒருவர் தான் பணிந்து கொள்ளணும், அவருக்கு தான் கீழ்ப்படியணும், அவர் சொன்னதான் செய்யணும், அப்படி தான் எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி மீண்டும் பிதாவுக்கு தன்னை பூரணமாக அர்ப்பணிக்கிற காரியத்தை நாம் பார்க்குறோம். அவர் ஒருவரை தான் தொழுகை செய்வேன், வேற ஒரு தரம் தொழுகை செய்யப்படாதுன்னு சொல்லிட்டார். 3, 4, 2 இயேசு இதெல்லாம் கிடையாது. அவர் பிதாவாகிய தேவன் ஒருவரை தான் தொழுது கொள்ளணும். அதை நாம் பல கட்டத்தில் விளங்கி இருக்கிறோம். பிதா எப்படி இயேசுவுக்கு கற்பித்தாரோ, அதை எப்படி இயேசு கற்றுக்கொண்டாரோ, எப்படி இயேசு கற்றுக்கொண்டு அப்படி செய்தாரோ, அதே போலதான் இயேசுவை பின்பற்றுகிற இயேசுவின் சீடர்களும் செய்ய வேண்டும்ங்கிறத மறந்துடக்கூடாது. இதுதான் இயேசுவின் சீசத்தோன்னு சொல்லுது. இதெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு வேண்டிதான் ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், குதிக்கிறோம், துதிக்கிறோம். கள்ள கோட்பாடு ஏன் இதெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு? இதை நீங்க புரிஞ்சுட்டா நல்லது. யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராக்க விட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அடுத்தது ஒரு எல்லை பேசுறார். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது, என்னை பின்பற்றதை தாண்டி என்னோட இணைந்து எனக்கு உள்ளே இருங்கள், நிலைத்திருங்கள் என்னோடு. அதை விட ஒரு ஆழமான அனுபவம். ஒரு செடி எப்படி கொடியோடு ஒட்டி இருக்கோ, ஆமாம், அது மாதிரி நீங்கள் இருக்கணும், இல்லைன்னா உணர்ந்துருவீங்க. அதுதான் அந்த ஓமையில் அவர் சுட்டி காட்டுறாரு இல்லையா. அதாவது என்னை போலவே மாறிவிடுங்கள், என்னோட இணையும் போது என்னை போலவே மாறிடும். அந்த செடி, அந்த வள்ளி அந்த செடியில் உள்ளது மாதிரி இருக்குது. ஒரே செடியில் எவ்வளோ இலைகள் இருக்குது. ஒரு இலை பச்சையாட்டம், ஒரு இலை சோப்பாட்டம், ஒரு இலை நீளமாட்டம், ஒரு இலை சதுரமாட்டம் இருக்குதா? ஒரே மரத்தில் உள்ள அத்தனை இலையும் ஒன்று போல தானே இருக்குது. இன்னொரு மரத்தில் உள்ள அத்தனை இலையும் அதே மாதிரி தானே இருக்குது. இது மாதிரி தான் இயேசுவாகிய அந்த திராட்சை செடியில் ஒட்டப்பட்ட எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பார். அதான் விஷயம். எல்லாரும் எல்லாம் அந்த செடியை இது அந்த செடி மாதிரி இருக்குடே, அந்த இலையை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறோம், இல்லைன்னா கனியை பார்த்து கண்டுபிடிக்கிறோம். வாழை மரத்தில் சக்கை காய் காக்க போதா, ஒரு பலா மரத்தில் 2 சக்கையும் 2 மாங்காயும் 3 புளியங்காயம் காய்ச்சி கிடக்குதா? எங்கேயாவது பார்த்தீங்களா நீங்கள்? பார்க்கல இல்லை. அந்த மரம்னா அது கரெக்டு. எப்பா உலகத்தில் படைச்சி மரம் வெட்டி வரவரிப்பானுவேன், இல்லைன்னா வெட்டி மரத்தை வெட்டி கொண்டு வேற பல வச்சு வானுவேன். அந்த ஒரு மரத்துக்கு தான் என்ன மரமோ அதுக்கேற்ற இலையை கொடுக்க தெரியுது, அதுக்கேற்ற கனியை கொடுக்க தெரியுது இல்லையா. நீ இயேசுன்னு சொல்லுவா இல்லையா? அந்த இயேசுக்கு ஏற்ற கனியை ஒன்னால நீ ஜீவிக்கிறேன், பரலோகத்துக்கு போறேன், சொர்க்கம் நான் தான் அங்கே பெரிய ஆளாக்கலாம் நீ முழங்குறா இல்லையாடா. உனக்கு அந்த இயேசுக்க கனியை உன்னிட்ட பார்க்க முடியலையே, அந்த இயேசுக்க தன்மையை பார்க்க முடியலையே. ஒன்று வாழை இலை மாதிரி இருக்குது, ஒன்று பிலா இலை மாதிரி இருக்குது, ஒன்று வேற மாதிரி மா இலை மாதிரி இருக்குது. ஏன்டா இருக்குதுயா நீங்கள்? எல்லாரும் ஒரே இயேசு தானே சொன்னீங்க. ஒரே இயேசுன்னா நீங்கள் ஒரே இயேசு ஒரே ஆவினா ஒரே மாதிரி இருந்திருக்கணும். சின்ன சின்ன மைனர் இதுகள் வரும், அறிவு குறைகள் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நடக்குது நம்மளும் தலைகளாக நடக்குது. பேய் இல்லையா அவங்கள ஆட்சி செய்யுது. சரி, மனந்திருப்பனா நல்லது. அப்போ அது யோவான் 15:7 சொல்லார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவும் அது உங்களுக்கு. அப்போ என்னிலே என் வார்த்தையிலே என்னோட ஒரு ஆழமான இணைப்பில் இருந்தால் நீங்கள் கேட்டால் பிதா தருவார். இப்போ புரியணும். ரோட்டில் கிடந்து இயேசுன்னு முழங்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் தரமாட்டார். நீ முதல்ல என்னோட இணைஞ்சிரு, அதுக்கப்புறம் பாரு. இயேசு ஆராதிக்கிறதுனால உனக்கு ஒன்றும் தரமாட்டார். நீ இயேசு நாமத்தில் அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லிட்டு நீ ஓடிக்கிட்டு நடக்கிறதுனால ஒன்றும் செய்ய மாட்டார். என்னில் நிலைச்சிருப்பாமல்ல, என் வசனத்தில் என் மாதிரியில் இருந்து கேளு.
இல்லைன்னா கிடைக்காது, நீ தோத்து போவா, விசுவாசம்னு சொல்லி தோத்து போவா, அப்புறம் உலகத்துக்கு சரணடையணும், மனுஷருக்கு சரணடையணும், கர்த்தர் கைவிட்டாருன்னு சொல்லணும், இப்படி தான் வந்து சேரும். அதான் சொல்கிறோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஞானமாக ஜாக்கிரதையாக நடக்கணும். மற்ற 7:21-23 நாம் படிக்கும்போது, பிதாவின் சித்தம் செய்யாதவன் என்னிடத்துல வரமாட்டான், நான் சித்தம் செய்தது போல செய்கிறவர்கள தான் எனக்கு தெரியும், மற்றவர்களை எனக்கு தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ அற்புதம் செஞ்சிட்டாருன்னு சொன்னோன்னே உங்களை நான் ஏற்ற மாட்டேன். ஏன்னா நீங்கள் அப்போஸ்தலர் 3:12 பேதுரு அங்கே வந்து ஒருத்தருக்கு அற்புதம் செய்கிறார், எழுப்பி விடுகிறார். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இதைவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை ஏன் நோக்கி பார்க்குறீங்க? நாங்கள் எங்கள் பக்தியினாலும் சக்தியினாலும் செய்யலை. 3:16 இயேசுவின் நாமத்தை பெற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்திட்டு அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாய் இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. அப்போ இந்த சுகம், அந்த விடுதலை, இந்த அற்புதத்தை பிரசங்கி மாதிரி தரையில அந்த இயேசுவின் நாமம் செய்யுது. அந்த இயேசுவின் நாமத்தை அந்த நாமத்துக்கு ஒரு பவர் இருக்கு. அதை எங்கே கொண்டு வச்சாலும் அதை அதுக்கு வேலையை செஞ்சிடும். அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குப்பா. அந்த நாமத்தை நீ எந்த இடத்துல யார் எடுத்துகிட்டு போய் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வச்சாலும் போகிறோம், அதை அதுக்கு வேலை செய்யும். உலகத்தில் அப்படி தான் சில பொருள் இருக்குது, அந்த இடத்துல அந்த விஷயத்தை, அந்த பொருளை கொண்டு வச்சா அந்த பொருளுக்கு என்ன செயல்பாடோ அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு விளக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறீங்க, விளக்குங்க உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் விளக்கு கிடையாது, ஆனால் அந்த விளக்கை கொண்டு ஒரு இடத்துல வைக்கிறீங்க, வச்ச உடனே அந்த இடத்துல உள்ள இருட்டெல்லாம் மாறிடுது. இருட்டு மாறினது காரணம் நீங்கள் விளக்கை கொண்டு வச்சா நீங்கள் இல்லை, அந்த விளக்கில் இருக்க வெளிச்சம். இந்த விளக்கை இன்னொரு இடத்துல கொண்டு வச்சா அது அதுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அது எங்கே நீ விளக்கை கொண்டு வச்சாலும் அது தன்னுடைய வேலை மிகச் சரியாக செய்து கொண்டு இருக்கும் என்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். அது வந்து உனக்கு சாமர்த்தியத்தினா இது மாதிரி பல்வேறு ஏசுனாரிய வழக்கத்தை எடுத்துகிட்டு போகிறானுவன், எடுத்துட்டு அதை வச்சு இவனும் ஒரு மதிப்பை தேடிக்கிடுவான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா நாங்கள் செய்யலை, இதெல்லாம் அந்த அந்த இயேசுவை பற்றிய விசுவாசம் தான் செய்துன்னு அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 14:8-15 வந்தால் லீஸ்திராவில் அங்கேயும் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த வருஷம் இருந்தான். அவன் பவுல் பேசுகிறத காட்டுட்டு இருந்தான். பவுல் போனான், அவனை எழுப்பி விட்டுட்டான். உடனே ஜனங்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, இதோ தேவர்கள் மனுஷ சாயல் எடுத்து வந்திருக்கிறார்கள், தேவர்கள், அது 14-11 தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவேனியா பாஷையிலே சத்தம் போட்டாங்களாம். அப்போ இது 2 பவுலும் பர்னபாவே 2 கடவுளாக சொல்கிறாங்க. அப்போது பவுல் சொல்கிறார், எப்பா உடனே சட்டையை கிழிச்சாங்களாம். இவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு 14 சட்டையை கிழிச்சு, எப்பா இப்படி செஞ்சிடாங்க, இது பெரிய பாவம், பெரிய தப்பு. மனுஷரே 14 ஏன் இப்படி செய்றீங்க? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர். நீங்கள் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை தொழுது கொள்ளுங்க. நல்லா புரியணும், அற்புதம் செஞ்சாங்கல்ல, இயேசுதான் கடவுள், இந்த அற்புதத்தை இயேசுதான் செஞ்சிருக்கார். ஆகவே இந்த இயேசுவாகிய கடவுளை நீங்கள் ஆராதிக்க முன்வாருங்கன்னு கூப்பிட்டாங்களான்னா இல்லை. அதான் விஷயம். நுட்பத்தை பாருங்களா, இயேசு நாமத்தில் தானே அற்புதம் செஞ்சாங்க. அப்படி இருந்தால் இந்த பற்றிலாம் இந்த இது இயேசு செஞ்சது, அதனால இந்த இயேசுவை நீங்கள் கடவுளை ஆராதிக்கணும்னு கூப்பிட்டுருக்கலாம் இல்லை, சொல்லியிருக்கலாம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை வானத்தையும் பூமி உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனை தொழுது, இயேசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாங்க. நல்லா கவனிக்கணும், இயேசு நாமத்தில் அற்புதம் செஞ்சுருக்கலாம். ஆனால் தொழுகைன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறது, நீங்கள் சகலத்தை படைத்த தேவனிடத்தில் திரும்பணும் அப்படின்னு குறிப்பு. இந்த சுவிசேஷம் தானே சுவிசேஷர்கள் பேச முடியும், அவங்க பேசினா தான் நாங்கள் பேச முடியும். இயேசு நாமத்தில் நடக்கிற காரியங்கள், இயேசு எப்படி மெய்ப்பராக பின்பற்றணும், எப்படி ஆசாரியராக பின்பற்றணும், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிரதான ஆசாரி, அதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். அப்போ சொல்ல பின்பற்றலாம் வசனம் பார்த்துட்டு தானே வர்றோம். இங்கே இப்போ அப்போஸ்தலர்கள் இயேசுவை தேவன் என்று அறிவிக்கவில்லை, தேவனை தொழுது கொள்ள சொன்னாங்க. அது அப்படி இது எங்களால் நடக்கிறதில்லை என்று சொல்லி தாழ்த்தினார்கள் என்று பார்க்குறோம். அப்போ அற்புதம் செய்வது, அற்புதம் அடைவது யாரையும் பரலோகத்தில் சேர்க்காது. அந்த பரலோக பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும். அதாவது இயேசுவின் சீடர்களாக அவரை பின்பற்றியவர்கள் மட்டுமே அவர்கள் இருக்கிற இடம் செல்ல முடியும். அதான் அதுக்கு விஷயம். பரலோக சித்தம் செய்யாதவர்கள் போக முடியாது. அற்புதம் நடந்தாலும் போக முடியாது. அற்புதம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், வேறு சுகம் வாங்கலாம், இதெல்லாம் வாங்கியிருக்கலாம், எல்லாமே இங்கே இருக்கும். பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போனால் இங்கே இருக்கும்போது நீங்கள் பரலோக பிதா சித்தம் செய்யணும், இயேசுவின் மந்தையில் வரணும், இயேசுவை மேய்ப்பராக இருக்கணும். இயேசுவின் பார்த்துட்டு எல்லாம் வசனம், இப்படி நடக்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு அவர்களுக்கு தான் நான் நித்திய ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அதனால் ஆராதிக்கிறவர்கள் போக முடியாது, அற்புதம் வாங்கினவங்க போக முடியாது, உலகத்தில் ஆசீர்வாதம் வாங்கினவங்களும் போக முடியாதுங்கிறத நீங்கள் மனசில் நினைத்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் யூதாசும் கூட இயேசுவோடு இருந்து அற்புதங்களை செஞ்சிருப்பான் இல்லை, வயர வெடிச்சு சத்தான், அவன் இயேசுவை கட்டி கொடுத்தான்ல, அவனும் செஞ்சிருப்பான். ஏன்னா லூக்கா 9:40 ஒரு பையனை பிசாசு பிடிச்சிருந்தவனை விடுதலை கொண்டு வர்றாங்க. அதை துரத்தி விட சீசர்கள்ட்ட வந்திருக்காங்க.
அது முடியாமல் போயிருக்கு. அப்போ அவங்களே கேட்குறாங்க. அது மத்தேயு 17:19 சீஷர்கள் வந்து அதை துரத்தி விட ஏன் எங்களால் முடியலை அப்படின்னு மத்தேயு 17:19 அந்த பகுதி வருது. ஏன் கேட்பது அது விசுவாச குறைவுன்னு சொல்கிறாரு. அப்போ இயேசுவின் சீடர்கள் இயேசு இருந்த போதே பிசாசு விரட்டினாங்க, வியாதி சுகமாக்குனாங்க, செஞ்சுருக்காங்க. யூதாசும் அப்படி செஞ்சிருக்க கூடும், வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இயேசுவை காட்டி கொடுத்து எங்கே போனான்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். லூக்கா 13:26-28 அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போதனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இங்கே சொல்லுவார், எங்கள் வீட்டுக்கு வந்தீர், நாங்கள் விருந்து தந்தோம், சாப்பிட்டீர், எங்கள் வீட்டு முன்ன பிரசங்கம் பண்ணினீர் அப்படிலாம் சொன்னாலும் தெரியாதுடா உங்களை, என் மந்தானியலா, என் பின்னால் வந்தியலா, என் வசனம் கட்டியலா, என் ஆவினால் நடத்தப்பட்டியலா, உங்கள் பேர் நான் எழுதுனா, உங்கள் அதில் ஒன்றும் நீங்கள் வரலையே, வேற காரியத்துக்கு வந்துட்டு போயிருப்பிய, உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறார். 13:28 நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாயும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாயும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பறக்கடிப்பும் உண்டாயிருக்கும். இயேசு ஆராய்ச்சியமே இத்தனை வருஷம், இயேசுவேன்னு ஊழ போட்டுமே, இயேசு அதை தந்தார் இதை தந்தாருன்னு சாட்சி சொல்லிட்டு நடந்தாமே, இயேசு ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு பெருமிதத்தில் நடந்தாமே, இப்போ இப்படி ஆகி போச்சேன்னு நீ சங்கடப்பட வேண்டிய நாள் வரப்படாது. அப்படி சங்கடப்படப்படுறதுன்னா இன்னைக்கு இயேசுவை மேய்ப்பராக ஏற்றுக்கொள், இயேசுக்கு சீஷியா மாறு. இயேசு வசனத்தில் மாதிரியில் நடக்குதுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா ஒரு நாள் நீங்கள் எல்லாம் மாட்ட போகிறீங்க. இந்த கூட்டம் அது எல்லா கூட்டம்தான், நிறைய மட்ட கூட்டங்கள் இருக்கிறது, எல்லாம் ஒரு நாள் மாட்டிரும். எச்சரிக்கை தான் எனக்கு முடியும், காதுள்ளவன் கேட்க கிடவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் நானும் சொல்லணும், வேற செய்ய முடியாது. எனவே இயேசுவின் சீடராக மாறி அவரை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியங்கிறத இப்போ நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இது அநேகர் புரிந்து கொள்ளாமல் இயேசு ஆராதனை செஞ்சால் அற்புதம் நடக்கும், குறுக்கோழியில் சொர்க்கம் போகலான்னு நிறைய மோசடி மார்க்கங்கள், ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு. ஏன்னா இயேசு சொல்லிட்டான்ல, அந்த நாமத்தை கையில் எடுத்துட்டா நம்ம ராஜா ஆயிடலாம் அப்படின்னு எல்லாரும் எடுத்துட்டான். அதுக்கு மேலே மக்கள் போகிறாங்க. இந்த பைபிளை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நான் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் இந்த பைபிளை கொடுத்தாங்க. இந்த பைபிளை ஒன்று வாசித்து பார்த்துருந்தா சரியாக போய் சரியான இடத்துல போய் செஞ்சிருக்க முடியும். அதை செய்யாமல் போயிடுறாங்க, ரொம்ப ஆபத்து. நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ இயேசு, நானே நல்ல மேய்ப்பன், நான் ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்கறதுக்கு, எதுக்குன்னு சொன்னால் என் வழியில் என் பின்னால் நடந்து வர்றதுக்கு, எதுக்குன்னு சொன்னால் வேற கள்ள பைபிளுக்கு பின்னால் போகாமல் இருக்கிறதுக்கு தான் என் ஜீவனை தந்து உங்களை விடுவிச்சு நான் கொண்டு வந்திருக்கேன். மரியாதையாக என் பின்னால் பாருங்க. நான் சிலுவை மரியாதை மரியாதை தான் தாழ்த்தி ஒப்பு கொடுத்த மாதிரி தாழ்த்தி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமாம், பல வசனங்களை நான் பார்த்து விட்டோம். ஸோ இந்த அனுபவத்தில் வரணும். என்னுடைய சீசர்லாம் அப்படி தான் வந்தாங்க, அவர்களை பின்பற்றுங்க. அப்போது என் நாடு என் சத்தம் கேட்கும், அவைகளுக்கு பின் செல்லும், எனக்கு அவைகளை தெரியும், என் கையில் வச்சிருக்கேன், பறிச்சிட முடியாது. நான் இருக்கிற இடத்துல, அது யோவான் 14:2-3 சொல்லுவார் இல்லையா, எல்லாரையும் கூட்டிகிட்டு போவார்ல, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி தேவனிடத்துல விசுவாசமா இருக்கு. யோவான் 14:1 தேவனிடத்துலயும் விசுவாசமா இருக்கணும், பிதாவின் இடத்துல, என்ன அனுப்பினவர் இடத்துல, என்னிடத்துல விசுவாசமா இருக்கணும். அந்த பிதாவின் வீட்டிலே நிறைய வாசத்துல இருக்கு, அதுல உங்களுக்குன்னு ஒரு வாசல உண்டாக்குறேன், அதெல்லாம் அங்க உள்ள இருக்கு. அந்த இடத்துல நான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை சேர்த்துக்குள்ள வருவேன். யார? இயேசு ஆராதனைக்காரர்கள் இல்லை, அற்புதம் செய்கிறவர்கள் இல்லை, இயேசுவை மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்டு மந்தை நாடுகளாய் சீஷர்களாய் மாறி விதமாய் வாழ்ந்தவர்களை தான் அழைத்து கொண்டு வருவார். விழிப்பாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இப்போ நாம் செய்தியை முடிக்கிறோம். இந்த வசனங்களின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.